கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆண்டவருடைய கிருபையினாலும் தேவனுடைய இரக்கங்களும்னாலும் இந்த நாளை காண கர்த்தர் கிரியை செய்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर के अनुग्रह से और प्रभु के महादया से इस नए दिन को देखने के लिए परमेश्वर ने सहायता की. मैं प्रभु का धन्यवाद करता हूँ. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த எல்லா இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். आज के दिन में भी परमेश्वर के चरणों में आने के लिए और परमेश्वर के वचन को बताने के लिए परमेश्वर ने अनुग्रह किया. मैं प्रभु का धन्यवाद करता हूँ. ஆண்டவர் உங்களையும் அவ்விதமாய் அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். और परमेश्वर इस प्रकार से अद्भुतता से आपको चलाते आ रहा है. इस प्रकार से विश्वास रखते हुए मैं प्रभु का धन्यवाद करता हूँ. நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். अब लगातार इस वीडियो संदेश को आप सुन रहे हो, इसलिए मैं प्रभु का धन्यवाद करता हूँ. இந்த நாட்களிலே கொடிதான நாட்களிலும் ஆண்டவருடைய இரக்கங்கள் நம் மத்தியில இருக்கிறபடினால நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். और इस बहुत ही भयंकरता के विपत्ति के दिनों में भी परमेश्वर का अनुग्रह हम पर है, इसलिए मैं प्रभु का धन्यवाद करता हूँ. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் கடக்க செய்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். हर एक दिन परमेश्वर पार करने के लिए सहायता करता है, पार कराता है, इसलिए मैं प्रभु का धन्यवाद करता हूँ. இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய தலைப்பு யார் திருப்தி அடைவார்கள் என்று நாம் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். आज जो हम अध्ययन करने वाले देखने वाले वचन, आज वही वचन हम देखेंगे. कौन तृप्त हो, कौन संतुष्ट किया जाएगा. தொடர்ந்து 4 காணொளி மூலமாக இந்த தலைப்பிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். और लगातार 4 वीडियो संदेश के दौरान परमेश्वर इसी शीर्षक विषय पर बात करता आ रहा है. இந்த நாட்களிலே கொடிதான நாட்களிலும் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார். और इन बहुत ही कठोरता के दिनों में भी परमेश्वर हम पर अनुग्रह करे और प्रभु इस प्रकार से हमारी सहायता करता आ रहा है. நம்முடைய வாழ்க்கை ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हमारा जीवन बहुत ही संतुष्टि से भरा हुआ, तृप्तता से भरा हुआ जीवन होना है, ऐसा परमेश्वर चाहता है, देखना चाहता है. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். और उस बात के लिए हम क्या करना चाहिए, ये पवित्र आत्मा हमको लगातार सिखाते चला आ रहा है. முதலாவது நாம் பார்த்தோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று 1, 2, 3 காணொளியிலே ஆண்டவர் பேசியிருக்கிறார். सबसे पहले हमने देखा, धन्य है वे जो धार्मिकता के भूखे और प्यासे हैं, क्योंकि वे तृप्त किए जाएंगे. इस शीर्षक पर पहला, दूसरा और तीसरा वीडियो का भाग हमने देखा. 4வது காணொளியிலே நாம் பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள், எப்படி பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவோம் என்பதை அந்த காணொளியிலே ஆண்டவர் பேசியிருக்கிறார். और चौथे वीडियो के संदेश में हम अकाल के समय में भी तृप्त किए जाएंगे. तो किस प्रकार से तृप्त किए जाएंगे उसके विषय में भी वीडियो का संदेश हमने सुना. இந்த நாட்களிலே நாம் எப்படி திருப்தி அடைவோம், எதனால் திருப்தி அடைவோம் என்பதை சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். और आज के दिन में भी तृप्त होंगे और किस प्रकार से तृप्त होंगे इस विषय में हम देखेंगे. भजन संहिता 36वां भजन, इसका 8वां वचन. இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். और इस वचन को मैं पढ़ना चाहूंगा. உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे, इस प्रकार से लिखा गया है. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய வேண்டும் நாம். और हम परमेश्वर के भवन के चिकने भोजन से तृप्त होना है. இன்றைக்கு நாம் பார்ப்பது ஆலயம், அதனுடைய எப்படி திருப்தி அடைவோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். यानी हम आज परमेश्वर के भवन और कैसे हम तृप्त होंगे उसके विषय में हम देखने वाले हैं. இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் கண்களை மூடி நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். और इन वचनों के द्वारा परमेश्वर हमसे तृप्त करने के लिए, हमसे बातें करने के लिए, आइए अपने आप को हम नम्र करते हुए आंखों को बंद करते हुए प्रार्थना करें. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, अनुग्रह और दया से भरे हुए हमारे स्वर्गीय पिता, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே நாளை நீர் காண செய்தீர், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்.
इस आशीर्वादित दिन को आपने देखने के लिए सहायता किया, आप प्रकट किया, हम धन्यवाद करते हैं प्रभु आपके अनुग्रह के लिए। இந்த நாளிலும் ஆண்டவரே உமது வார்த்தையை விதைக்கும்படியாக ஆண்டவரே அடிமை உமது சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்। आज के दिन में है परमेश्वर आपके बीच को बोने के लिए अपने आप को मैं समर्पित करता हूं प्रभु। நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா। आप जिसने मुझे बुलाया है आप विश्वास योग्य हो प्रभु। ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு ஆண்டவரை விதைக்கத்தக்கதாய் நீர் அடிமை எடுத்து நீர் உபயோகப்படுத்துவீராக। परमेश्वर आपका जो वचन है आपके विश्वास आपके बच्चों के जीवन में बोने के लिए प्रभु मुझ दास पर आप अनुग्रह कीजिए। உமது வல்லமையினால் அடிமையை நிரப்புவீராக। आपके सामर्थ से मुझ दास को भर दीजिए प्रभु। கிருபையினால் நிரப்புவீராக। आपके अनुग्रह से भर दीजिए परमेश्वर। என்னோட சேர்ந்து உமது ராஜ்யத்துக்கென்று உழைக்கிற உமது ஆண்டவரே தாசனை உமது வல்லமையினால் நிரப்புவீராக। आपके सेवकाई के लिए मेरे साथ मिलकर सेवा करने वाले आपके दास को भी आपके सामर्थ से भर दे प्रभु। வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக। आपके वचन को सुनने वाले हर एक जन को आप आशीर्वादित कीजिए। அடிமை நாவை தொட்டு நீர் பரிசுத்தப்படுத்தும்। मुझ दास के जबान को स्पर्श करके आप पवित्र कीजिए प्रभु। ஆண்டவரே நீர் சொன்னீர் என் நாமத்தை பிரஸ்தானப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்। प्रभु आपने कहा है कि जिस किस स्थान पर मेरी महिमा की जाएगी उस स्थान में मैं आकर मैं आशीर्वादित करूंगा। அது அடிமை கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே। और मुझ दास को इस प्रकार से आपने वायदा दिया है प्रभु। இந்த நாளிலும் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி உமது வார்த்தைகளை விதைப்பதற்கு உமது நாமத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் உமது நாமம் உயர்த்தப்படுவதற்கு அடிமை எடுத்து நீர் உபயோகப்படுத்தும் தகப்பனே। आज परमेश्वर इस वचन का जो आपने मुझे दिया उस अधिकार को लेते हुए प्रभु आपके दास यानी मेरे द्वारा प्रभु जो वचन का बीज आप बोने जा रहे हो उसके लिए मेरा अनुग्रह कीजिए प्रभु। கேட்கிற ஒவ்வொரு உமது பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக। सुनने वाले हर एक बच्चों पर है परमेश्वर आप उन्हें आशीर्वादित कीजिए। சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக। उनकी परिस्थिति को आप बदल दे प्रभु। தேவைகளை சந்திப்பீராக। परमेश्वर उनकी जरूरतों को आप पूरा कीजिए। இரக்கங்கள் கிடைப்பதாக। उन पर अनुग्रह उनको मिलने पाए। தயவு கிடைப்பதாக। उनको दया प्राप्त हो परमेश्वर। ஆண்டவரே சோதரமப்பா உமது கண்களிலே கிருபை கிடைப்பதாக ஆண்டவரே। हे परमेश्वर आपकी नजरों में अनुग्रह मिलने पाए खुदा। ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிப்பீராக। हर एक जन को प्रभु उनका नाम ले लेकर हर एक जन को आप आशीर्वादित कीजिए। உமது நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக ஆண்டவரே। और आपके नाम की महिमा उनके द्वारा होने पाए இயேசு परमेश्वर। கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே। यीशु मसीह के जिंदा नाम से हम मांगते हैं हमारे स्वर्गीय पिता। ஆமென்। आमेन। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आप सबों को आशीर्वादित करने पाए। இந்த நாளிலும் யார் திருப்தி அடைவார்கள் என்ற தலைப்பிலே தான் நாம் பார்க்க போகிறோம்। और आज भी कौन तृप्त होंगे संतुष्ट होंगे इस शीर्षक के तौर पर हम वचन सुनने वाले हैं। நாம் 4 காணொளியிலே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று பார்த்தோம்। और 4 वीडियो संदेश में पहले हमने देखा जो धार्मिकता के भूखे और प्यासे वे तृप्त किए जाएंगे इस प्रकार से हमने देखा। பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று நாம் பார்த்தோம்। और अकाल के समय परमेश्वर हमें तृप्त करेगा उस विषय में भी हमने देखा। இந்த வீடியோ நீங்க பார்ப்பதற்கு முன்பாக அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அதை நீங்கள் பார்த்து இதை பார்த்தீர்களானால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம்। देखिए इस वीडियो संदेश को सुनने से पहले यदि आपने उन वीडियो संदेशों को नहीं देखा होगा नहीं सुना होगा तो आप वो सुन ले तो आपको पता चलेगा। இன்றைக்கு நாம் சங்கீதம் 36ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் உமது ஆலயத்தில் உள்ள சம்பவத்தினால் திருப்தி அடைவார்கள்। आज हम देखने वाले भजन संहिता 36वां भजन 8वें वचन के मुताबिक वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे। சங்கீதக்காரன் ஒரு ராஜாவாய் இருந்தும் அவன் சொல்லுகிறான் அவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களிலும் ஆலயத்தில் குறித்த ஒரு தாகம் சங்கீதக்காரனுக்கு இருந்தது தாவீதுக்கு இருந்தது। भजनकार जो राजा है दाऊद है उसके पास सारी बातों की सुविधा और आशीष थी फिर भी वो परमेश्वर के भवन के उस भोजन से तृप्त होने की बात को उसके महत्वता को जान रहा कह रहा है। இந்த 36ஆம் அதிகாரத்திலே உமது ஆலயத்தில் உள்ள சம்பவத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று அவர் சொல்லுகிறார்। और 36वें भजन में वो कहते तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे इस प्रकार से वो कहता है। நீங்கள் இந்த 36ஆம் அதிகாரத்தை 1 2 3 4 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனை பற்றி அங்க சொல்லிக் கொண்டு வருகிறார்।
और यदि इस 36वें भजन के आप पहला, दूसरा, तीसरा, चौथा वचन के बारे में पढ़े तो वहां पर अधर्मी व्यक्ति के बारे में बताया गया है। அப்ப அவர்கள் இந்த சம்பவத்தினால் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று துன்மார்க்கரை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு அடுப்பர் அவர் சொல்லுகிறார், உமது ஆலயத்தினால் நாங்கள் திருப்தி அடைவோம் என்று சொல்லுகிறார்। यानी अधर्मी लोग जो है इस प्रकार से बता रहा कि ऐसे ऐसे होंगे, लेकिन हम तो वहां परमेश्वर आपके भवन के चिकने भोजन से तृप्त होंगे, इस प्रकार से वो कह रहा है। நாங்கள் கிருபையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்। और हमने तेरा अनुग्रह पाया है, इस प्रकार से वो कहता है। அதனால நாங்கள் ஆலயத்தில் சம்பவத்தினால் நாங்கள் திருப்தி அடைவோம் என்று சொல்லுகிறார்। इसलिए तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे, इस प्रकार से वो कहता है। ஆமென், ஹல்லேலூயா। அப்போ துன்மார்க்கனை பற்றி 4 காரியத்தை இங்கு அவர் வெளிப்படுத்துகிறார்। यानी अधर्मी के बारे में 4 बातों को यहाँ पर वो प्रकट करता है। அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், திருப்தி அடைய மாட்டார்கள்। और वे लोग क्या नहीं होंगे, वो तृप्त नहीं होंगे। அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்। उनके जीवन में कभी भी संतुष्ट नहीं होंगे, असंतुष्टि का जीवन वे लोग हमेशा जिएंगे। ஏன் அவர்கள் திருப்தியான வாழ்க்கையை வாழ மாட்டார்கள்? क्यों वे लोग तृप्तता का जीवन नहीं जी पाएंगे? அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது। क्योंकि उनके अंदर परमेश्वर का डर नहीं है, इस प्रकार से बताया गया है। அவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் கிடையாது। उनके जीवन में परमेश्वर का यहोवा का भय नहीं है। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் இருக்கிறது। यानी हमारे जीवन में परमेश्वर का भय है। ஆமென், ஹல்லேலூயா। हालेलुया। நம்மளுக்கு இருக்கா இல்லையா? हमारे अंदर परमेश्वर का भय है कि नहीं? நமக்கு நிச்சயமாய் தெய்வ பயம் இருக்க வேண்டும்। जरूर हमारे अंदर परमेश्वर का भय होना ही चाहिए। ஆமென், ஹல்லேலூயா। हालेलुया। அதான் அவர் சொல்றார், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் கீழ் நிழலே வந்தடைகிறார்கள், உமது ஆலயத்தில் உள்ள சம்பவத்தினால் நாங்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார்। और वही वो बात कहता है, वो कहता है परमेश्वर तेरी करुणा कैसी अनमोल है, मनुष्य तेरे पंखों के तले शरण लेते हैं, ऐसा कहकर वो कहता है वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे, ऐसा कह रहा है। அப்ப துன்மார்க்க தெய்வ பயம் இல்லாதவர்கள் தேவனுடைய செட்டையின் கீழாக வர முடியாது। यानी जिस पर परमेश्वर का भय नहीं है वे परमेश्वर के पंखों की आड़ में नहीं आ सकते। அப்ப தேவனிடத்தில் வர முடியாதுன்னா எப்படி ஆலயத்தில் உள்ள சம்பவத்தினால் திருப்தி அடைவார்கள்? यानी यदि परमेश्वर के करीब नहीं आ पाते तो कैसे क्या प्रभु के भवन के चिकने भोजन से वितृप्त होंगे? இந்த உலகத்தில் இருக்கிற अनेक தேவ பயம் இல்லாதவர்கள் இந்த நாட்களிலே திருப்தி அடையாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்। इस संसार में बहुत सारे ऐसे लोग हैं जिनमें परमेश्वर का भय नहीं है, तो वे जो है संतुष्टि का, तृप्तता का जीवन नहीं बिता पाते, इस प्रकार से लोग हैं। பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது தெய்வ பயம் இல்லாதவர்கள், துன்மார்க்கர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது। पवित्र शास्त्र बाइबल में बताता है ऐसे अधर्मी लोग जिनमें परमेश्वर का भय नहीं है, वे अधर्मी लोग हैं, इस प्रकार से प्रभु का वचन कहता है। இரண்டாவது தனக்கு தானே இச்சகம் பேசுகிறவர்கள், क्योंकि वे अपनी ही मनमानी, अपनी ही बातों को करने वाले लोग हैं। தனக்கு தானே இச்சகம் பற்றி பேசுகிறவர்கள் அவர்கள் திருப்தி அடைய முடியாது। अपने ही बारे में बड़प्पन करने वाले लोग वे लोग तृप्त नहीं होने पाएंगे। வாயின் வார்த்தைகள் அக்கிரமம் வஞ்சகம் உள்ளதாய் காணப்படுபவர்கள் திருப்தி அடைய முடியாது। மூணாவது वो तीसरी बातों में है कि जिनके मुंह में जिनके जो अनर्थ बातें बोलते हैं, छल की बातें बोलते हैं, उनको जो है वो संतुष्ट नहीं हो पाएंगे। எப்பொழுதும் பேசும்போது அக்கிரமம் நிறைந்து வஞ்சகம் உள்ளவர்களாய் பேசுவார்கள்। हमेशा जब कभी बात करेंगे छल की बात करेंगे, अनर्थ की बात बोलेंगे, அவர்கள் திருப்தி அடைய முடியாது। और ऐसे लोग तृप्त नहीं हो सकते। திருப்பி தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறவர்கள், और उसके बाद अपने बिछौने पर पड़े पड़े जो अनर्थ बातों की कल्पना करते हैं, அவர்கள் திருப்தி அடைய முடியாது। और वे लोग तृप्त नहीं हो सकते। இதெல்லாம் சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ये सारी बातों को बताकर भजनकार इस प्रकार से कहता है, நீங்கள் வாசித்து வேணாலும் 8வது வசனத்துல உமது ஆலயத்தில் உள்ள சம்பவத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார்। 8वें वचन में वो कहता है वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे। ஆமென், ஹல்லேலூயா। हालेलुया। ஆலயத்தில் உள்ள ஆலயம்னா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்। भवन का यानी भवन का अर्थ क्या है, इसको हम समझना जरूरी है। ஆமென், ஆலயம்னா என்ன அப்படின்னு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்। भवन का अर्थ क्या है, इस बात को हम जानना चाहिए। யூதர்கள் பாத்தீங்கன்னா ஆலயம்னா என்னன்னு புரியாம இருந்தாங்க।
यहूदी लोगों के बारे में देखा जाए तो भवन का अर्थ उनको पता नहीं था। ஆண்டவர் அதனால்தான் யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, और इसलिए यूहन्ना इसका दूसरा अध्याय का 21वां वचन जब हम पढ़ते हैं, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस प्रकार से लिखा है, परंतु उसने अपनी देह के मंदिर के विषय में कहा था, इस प्रकार से लिखा है। அப்ப நம்ம ஆண்டவர் இந்த 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது சொன்ன வார்த்தை, அவருடைய சரீரம், தேவனுடைய சரீரத்தையே ஆலயம் என்று அவர் பேசினார். 2000 साल के पहले यीशु मसीह जब इस संसार में था, उसने अपने शरीर के बारे में कहा कि उसका शरीर परमेश्वर का मंदिर है। ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. हालेलुया। इसका अर्थ यह है कि हमारा शरीर भी परमेश्वर का मंदिर है। நாம் நம்ம ஆலயமாய் போய் ஒரு இடத்திலே தேவனுடைய ஆலயத்திலே சென்று தேவனை நாம் ஆராதித்து, தேவனை நாம் துதித்து, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அது சபை என்று ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா நாமும் ஒரு ஆலயமாகவே காணப்படுகிறோம். हम इस स्थान में जाते हैं, एक भवन में जाते हैं, वहां पर प्रभु की आराधना करते हैं, उपासना करते हैं, लेकिन हम खुद भी एक प्रभु का भवन है। ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பூர்ணமான திருப்தி காணப்பட வேண்டும். यानी हमारे जीवन एक संपूर्णता की तृप्तता दिखाई देनी चाहिए। பஜன் சங்கீதம், அதாவது சங்கீதக்காரன் சொல்லி, ஒரு ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். भजनकार कहता है, वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे। இயேசு தன்னுடைய சரீரத்தை குறித்து இங்க பேசுகிறார். यीशु मसीह अपने शरीर के बारे में यहाँ पर बात कर रहा है। தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிற யோவான் 2:21 வாசிக்கும் பொழுது, और यूहन्ना 2:21 के वचन में जब हम पढ़ते हैं तो वो कहता, अपनी देह के बारे में उसने कहा कि वो मंदिर है, खुद के देह के बारे में उसने बोला। யோவான் 2:18 நாம் வாசிக்கும் பொழுது, 2:18 जब हम पढ़ते हैं यूहन्ना, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். और इस प्रकार से 18 वचन कहता है, इस पर यहूदियों ने उससे कहा, तू जो यह कहता है तो हमें कौन सा चिन्ह दिखाता है, ऐसा यहूदियों ने पूछा। இன்னைக்கு இதற்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? तो इसके द्वारा तो क्या, इससे क्या चिन्ह तू दिखाना चाहता है? இன்னைக்கு உலகத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சொல்லும் பொழுது, நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லும் பொழுது, அநேகர் கேட்கிற, இதற்கு என்ன அடையாளம்? நீங்க பரலோகத்தை பார்த்தீங்களா, நரகத்தை போய் பார்த்தீங்களா என்று கேட்கிறது உண்டு. आज संसार में जब हम बोलते हैं यीशु मसीह दोबारा जी उठा, हम भी जी उठेंगे, तो बोलता है, तुम ईश्वर को किसने देखा और क्या, कैसे जी उठे? क्या तुमने स्वर्ग देखा है, नरक देखा है? அப்பொழுது அவர்கள் நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளம் எங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். तो यहूदियों ने यीशु से पूछा, तू जो यह कहता है तो हमें कौन सा चिन्ह दिखाता है? இயேசு யூதருடைய பாஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்தார் எருசலேமுக்கு. और यीशु मसीह यहूदियों के फसह के लिए यरूशलेम में आया हुआ था। அப்ப தேவாலயத்தை அவர் பார்க்கிறார். तब परमेश्वर के भवन को वो देखता है। அங்க பாத்தீங்கன்னா ஆடுகள், மாடுகள், புறாக்கள், இவைகள் எல்லாம் காசுகாரர்கள் உட்கார்ந்து விற்று கொண்டு இருக்கிறார்கள். वहां पर भेड़ बकरियां थी और कबूतर थे और सारे पैसे के लेन देन करने वाली वहां पर बैठकर वो उसको व्यापार कर रहे थे। ஆண்டவர் ஒரு கைத்தை, ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை ஆடு மாடுகள் விற்கிறவர்கள் எல்லாத்தையும் துரத்தி விட்டார். यीशु मसीह ने वहां पर अपने हाथ से चाबुक बना और जो कोई वहां पर लेन देन कर रहा था व्यापार, वो सारे लोगों को वहां से भगा दिया। காசுகாரருடைய காசுகள் எல்லாம் கொட்டி படகுகள் எல்லாம் கவிழ்த்தி போட்டு புறா விற்கிறவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? புறம்பே துரத்தி விட்டார். और वहां पर जो मेज थी, जो पैसे का लेन देन करने वाले थे, उसे पलट दिया और सारे जो व्यापार करने वालों को वहां से भगा दिया। ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக மாற்றாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். और यीशु ने कहा कि मेरे पिता का घर जो है वो प्रार्थना का घर कहलाएगा, इस प्रकार से लिखा है। யூதர்கள் ஒரு முறைமையின்படியே அவர்கள் ஆலயத்துக்கு கடந்து சென்றார்கள். यहूदी लोग रीति रिवाज के तौर पर ही उस कलीसिया में यानी वो भवन में आ रहे थे। கையை கழுவணும், பழியை செலுத்தணும், இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த முறைமைகளை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். हाथों को धोना है, बलिदान को चढ़ाना है, अपने जीवन में उस तौर तरीकों को ही वे लोग मानते आ रहे थे। அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக இல்லை. उनके अंदर इस प्रकार का एहसास नहीं था कि हमारा जीवन बदलना चाहिए।
இது நம்முடைய சரீரமும் ஆலயமாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. हमारा शरीर परमेश्वर का मंदिर, इस बात को वे लोग नहीं समझे थे. புறம்பான காரியங்களை செய்வதனால் பலிகளையோ ஆண்டவருக்கென்று அதெல்லாம் மோசையின் நியாயப்பிரமாணம் செய்வது நல்லது. और अधर्म के काम के वजह से वे लोग बलिदान चढ़ाते थे. मूसा की व्यवस्था को पूरा करना ये तो अच्छी बात थी, ஆனால் அதோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றமைக்க வேண்டும் என்பது அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். लेकिन साथ ही साथ उसके साथ अपने जीवन में बदलावट को लाना है, इस बात को वे लोग भूल चुके थे. ஆண்டவர் அதனால அவர்கள் புறா விற்கிறவர்கள் இங்கெல்லாம் அதெல்லாம் போய் பலி செலுத்துவதற்காக வாங்கி போவதற்காக எல்லாம் வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஆலயத்தில். இப்போ और वहां पर भवन में सारे लोग जो है कबूतर और सारी वस्तुओं को लेकर वे लोग व्यापार कर रहे थे भवन में. இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? आज भी हमारा शरीर जो परमेश्वर का भवन है, हम किस प्रकार से अपना जीवन बिता रहे हैं. எல்லாவற்றையும் வாயினால் உண்டாக்கினார். ஆனால் தேவன் ஆதாமை உருவாக்கும் பொழுது அவர் என்ன கரங்களினால் உருவாக்கினார். परमेश्वर ने सारी वस्तुएं, सारी बातों को अपने मुख के वचन से बनाया, लेकिन आदम को जब बनाया तो अपने हाथों से परमेश्वर ने आदम को बनाया. சாயலை போல உருவாக்கினார். और अपने ही स्वरूप में परमेश्वर ने आदम को बनाया. और जीव சுவாசத்தை நமக்கு ஊதினார். उसके जीवन का श्वास परमेश्वर ने हमारे अंदर फूका है. ஏன்னா இது ஒரு ஆலயமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அப்பவுமே அவர் என்ன செய்தார்? அவர் அறிந்து நம்மளை உருவாக்கி இருக்கிறார். क्योंकि ये भवन है, इस बात को जानते हुए ही तब परमेश्वर ने हमें इस प्रकार से बनाया है. அப்ப யூதர்கள் கேட்கிற ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். அவர்கள் வந்து तो यहूदी लोग पूछते, एक चिन्ह उससे पूछ रहे थे वहां पर, நீ இதெல்லாம் செய்கிறதே, और तू ये सारा काम कर रहा है. என்ன செய்கிறார்? ஆடுகள் மாடுகள் புறாக்கள் விற்கிறவர்கள் எல்லாம் காசுக்கார இவளெல்லாம் புறம்பை தொடட்டி விட்டு ஆண்டவர் சவுக்கை கொண்டு அடித்து எல்லாத்தையும் புறம்பை தொடர் இவைகள்லாம் நீங்க செய்யறீங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்க சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து. और यार तू ये काम कर रहा है, इसका मतलब है तू मंदिर में बैल और भेड़ और कबूतर बेचने वाले और सराफों को बैठे हुए सारी बातों को दूर कर रहा है. तो ये जो तू कर रहा है तो क्या चिन्ह दिखाना है, ऐसा लोगों ने यीशु से पूछा. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். और परमेश्वर यीशु कहता है कि इस मंदिर को तुम तोड़ दो और इसे 3 दिन में मैं खड़ा कर दूंगा. ஆமென், அல்லேலூயா. हालेलुया. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளுக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். और तब यहूदियों लोग उससे कहते कि अरे इस मंदिर को बनाने में 46 वर्ष लगे हैं, तो क्या तू इसे 3 दिन में खड़ा कर देगा? ஆனா அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று யோவான் அதிலே சொல்லுகிறார். लेकिन वहां पर यूहन्ना कहता कि यीशु मसीह ने वहां पर अपनी देह के मंदिर के विषय में कहा था. ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன? தன்னுடைய சரீரத்தின் மூலமாய் சிலுவையை சுமந்து இரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருந்தது. यीशु मसीह संसार में आने का उद्देश्य क्या था? वो आकर क्रूस पर मरकर, वो बलिदान होकर, मारा जाकर, गाड़ा जाकर तीसरे दिन दोबारा जी उठे, इस प्रकार की उसकी योजना थी. அதனால்தான் அவருடைய ஆலயத்தினால் நீங்கள் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து அவர் திருப்தி அடைந்தார். और इसलिए तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे, यानी यीशु मसीह परमेश्वर के भवन के कामों को करने के द्वारा वो तृप्त हुआ था. தன்னுடைய சரீரத்தை சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். और अपने जीवन को, अपना सब कुछ जो है क्रूस की पीड़ाओं के लिए खुद को उसने सौंप दिया था. பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காகவும் எனக்காகவும். आपके लिए और मेरे लिए पवित्र लहू यीशु मसीह ने बहाया. நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக, நம்முடைய நோய்களை குணமாக்கும்படியாக, நம்ம பாவ கட்டுகள் சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. हमारे पापों को धोने के लिए, हमारे पाप के बंधन को तोड़ने के लिए, हमें शराब और पाप से आजाद करने के लिए यीशु मसीह का लहू बहाया गया. அவர் சொல்றார், இந்த சரீரம் அது மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பும் என்று சொல்லுகிறார். और वो कहता है ये शरीर जो मरकर तीसरे दिन दोबारा जी उठेगा, ऐसा कहता है. மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுந்ததை பற்றி யூதர்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். अपने मृत्यु के बारे में, अपने पुनरुत्थान के बारे में यीशु मसीह वहां पर यहूदियों से यही बातें कह रहा था. இவர்கள் அந்த ஆலயத்தை பார்க்கிறார்கள், அந்த கட்டப்பட்ட ஆலயத்தை 40 வருஷமாய் கட்டினார்களே, இதை எப்படி இவர் எழுப்புவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
लेकिन वे लोग वहां पर उन लोगों ने कहा कि 40 वर्ष से भी अधिक जो है इस भवन को बनाने में लगे, कैसे क्या तू तोड़कर 3 दिन में इसे खड़ा कर सकता है। நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது। यूहन्ना 2 अध्याय के 22 वचन में इस प्रकार से लिखा आता, जब मुर्दों में से जी उठा तो उसके चेलों को स्मरण आया कि उसने यह कहा था, और उन्होंने पवित्र शास्त्र और उस वचन की जो यीशु ने कहा था प्रतीति की। அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள்। और वो मृत्यु से जी उठा इस बात को देखकर चेले जो है, यीशु ने जो जब जीवित था जो कहा था उस बातों की उन लोगों ने, चेलों ने प्रतीति की विश्वास किया। தேவ பிள்ளையே, நமக்கும் ஒரு மரணம் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு। परमेश्वर के बच्चों, देखिए हमारे लिए भी मृत्यु और पुनरुत्थान है। நாம் எதிலே திருப்தி அடைவோம்? நாம் நித்திய ஜீவனை அடைந்து நாம் திருப்தி அடைய வேண்டும்। हम किस बात में संतुष्ट और तृप्त होंगे? अनंत काल का जीवन पाकर उसमें हम तृप्त होंगे। அப்ப நாம் திருப்தி அடைவதற்கு இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை நாம் எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்। तृप्त होने के लिए हम किस प्रकार से अपना शरीर जो प्रभु का भवन है, किस प्रकार से हम रहना, इस बात के बारे में आज परमेश्वर आपसे बातें कर रहा है। எப்படி இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு பிதாவின் சித்தம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்து அதை நிறைவேற்றினது போல நமக்கும் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார்। நமக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்று அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு அவர் பிள்ளையாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்। जिस प्रकार से यीशु मसीह ने पिता के द्वारा जो भेजे गए उद्देश्य को जानकर इस संसार में उसने जीवन बिताया, उसी प्रकार से हम भी इस संसार में हमको जो भेजा गया उसका उद्देश्य को जानते हुए कि यीशु मसीह हमारे लिए आया, हमारे लिए उसने लहू बहा, हमारे लिए मरा और जीव था, उसके उद्देश्य को हम जानना बहुत ही जरूरी है। அதனால்தான் ஆண்டவர் நம்ம பாவக்கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவித்தார், சாபக்கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவித்தார், அவரை பிள்ளையாக மாற்றினார்। காரணம் என்ன? நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக। और वही हमारे पापों को उसने क्षमा किया, अपने श्राप के बंधनों को उसने तोड़ दिया। उसकी वजह क्या थी? ताकि हम अनंत काल का जीवन प्राप्त करें। அதுதான் அவர் ஆலயத்தை வைத்து அங்க என்ன ஆராதனை நடத்தி ஆண்டவர் நம்மோட பேசி நமக்கு கரத்திலே பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து நாம் வாழ்வதற்கு எதற்காக? நாம் திருப்தி அடைய வேண்டும்। எதிலே? நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாம் திருப்தி அடைய வேண்டும்। और इसलिए परमेश्वर ने सारी बातों को आराधना और प्रभु की बुराई और परमेश्वर के वचन को ही हमारे हाथ में दे दिया, ताकि उसको पढ़ते हुए और विश्वास करके हम अनंत काल के जीवन को हम प्राप्त करें। அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி வைக்கப்பட்டு இருக்கிறது, यानी हमारे जीवन में एक तृप्तता रखी गई है। நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நாம் இந்த உலகத்திலே மரணத்தை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் வருகைக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில மரணம் வந்திருந்தாலும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும்। तो इस संसार में जब यदि हमारी मृत्यु हो जाए, यीशु के आने से पहले यदि हम मर जाए, तो हमें अनंत काल का जीवन है, हम दोबारा जी उठेंगे। इस प्रकार की बड़ी आशा और तृप्तता हमें होना, आशा होना, विश्वास होना जरूरी है। மரணத்தினால் இந்த சரீரம் மரிக்கப்படும், ஆனால் இயேசு வருகையிலே இந்த சரீரம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும்। मृत्यु के द्वारा ये शरीर तो मर जाएगा, लेकिन यीशु के आगमन में ये शरीर दोबारा जो है पुनरुत्थित होगा। நம்முடைய சரீரம் ஒரு ஆலயமாக காணப்படுகிறது। तो हमारा शरीर एक प्रभु का भवन है। ஆமென், ஹல்லேலூயா। இயேசு தன்னுடைய சரீரத்தை ஆலயமாக அவர் சொன்னார், 3 நாளிலே இதை இடித்து போடுங்கள், 3 நாளிலே இதை நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார்। यीशु ने अपने शरीर को भवन इस प्रकार से कहा, उसने मंदिर कहा, उसने कहा इस शरीर को तोड़ दो और इसे मैं 3 दिन में खड़ा करूंगा। இடித்து போடுங்கள் என்றால் நீங்கள் சிலுவையிலே அறைவீர்கள், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்। इसका मतलब तुम क्रूस पर इस शरीर को तोड़ दोगे, मारोगे, और मैं तीसरे दिन दोबारा जी उठूंगा। इस प्रकार से यीशु ने बताया था। பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கிறது। परमेश्वर के बच्चों, हमारे जीवन का एक मकसद है। இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு குறிக்கோள், நமக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம், எப்படியாட்டும் நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதை ஆர்வத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। प्रिय परमेश्वर के लोग, इस संसार में तो हम रहते हैं, लेकिन हमारे जीवन का अर्थ है, हमारे जीवन का एक लक्ष्य, एक मंजिल है, और उसके तौर पर ही हम जीवन बिता रहे हैं। அதனால்தான் நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார்,
கொரிந்தியருக்கு எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லுகிறார். அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். और इसलिए पहला कुरिन्ती इसका 3 अध्याय 16 और 17 वचन में प्रभु का राज इस प्रकार से कहता है, क्या तुम नहीं जानते कि तुम परमेश्वर का मंदिर हो और परमेश्वर का आत्मा तुम में वास करता है। आमेन. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், यदि कोई परमेश्वर के मंदिर को नष्ट करेगा तो அவனை தேவன் கெடுப்பார். तो परमेश्वर उसे नष्ट करेगा, என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, क्योंकि परमेश्वर का मंदिर पवित्र है நீங்களே அந்த ஆலயம். और वो मंदिर तुम ही हो। இயேசு சொன்னார், என்னுடைய சரீரம் ஆலயம் என்று சொன்னார். यीशु ने यह भी कहा कि मेरा शरीर जो है वो मंदिर है। இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லிய நீங்களே அந்த ஆலயம். यहाँ पे पौलुस जो है, प्रेरित पौलुस कहता तुम ही वो परमेश्वर का मंदिर हो। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆலயமாக அந்த உலகத்திலே கர்த்தர் நடமாடுகிற ஆலயமாக வைத்திருக்கிறார். यीशु मसीह के लहू के द्वारा धोए गए चलने फिरने वाले मंदिर को परमेश्वर ने हमें संसार में रखा है। ஆண்டவர் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், और इसलिए परमेश्वर ने कहा कि तुम मेरे गवाह ठहरोगे। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। ये நடமாடுகிற ஆலயம் நாம். क्यों हम चलते फिरते मंदिर है परमेश्वर के। சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். हम गवाही से भरा हुआ जीवन जीने के लिए परमेश्वर ने संसार में हमें रखा है। அதனால சபை திறந்தோன்னே சபைக்கு போக கூடாதுன்னு நான் பிரசங்கிக்கவில்லை. और कलीसिया जो है नहीं खुली तो कलीसिया में नहीं जाना, इस प्रकार से मैं प्रचार नहीं कर रहा हूँ। சபை திறந்தோன்னே சபைக்கு நான் போவது முக்கியமாக அவசியமாய் காணப்படுகிறது. जब कलीसिया खुलेगी तो जरूर हम कलीसिया में जरूर जाना ही है। நாம் ஆலயமா இருக்கிறதுனால சபைக்கு ஏன் போகணும்னு நினைக்க கூடாது. और मैं खुद परमेश्वर का मंदिर, इसलिए मैं परमेश्वर के मंदिर में नहीं जाऊंगा, ऐसा नहीं सोचना है। இந்த ஆலயத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். और इस भवन को कैसे हम बचाए रखे, बनाए रखे, इसी बात के बारे में आज परमेश्वर आपसे बातें कर रहा है। ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவது மிகவும் அவசியமான காரியம். रविवार के दिन आराधना में जाना, आराधना में जाना, ये बहुत ही महत्वपूर्ण बात है। ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை உயர்த்துவது, தேவனுடைய நாமத்திலே நம்முடைய ஆண்டவருக்கின்ற கனத்தையும் மகிமையும் செலுத்துவது, அது கர்த்தருக்கு பிரியமானது. और परमेश्वर की महिमा करना, परमेश्वर की आराधना करना, परमेश्वर के नाम को ऊंचा उठाना, और ये बात बहुत ही जरूरी है, महत्वपूर्ण है। தேவனுடைய ஆலயத்திலே செல்லும் தேவன் நம்ம வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார். परमेश्वर के भवन में जब हम जाते हैं तो परमेश्वर अपने वचन के द्वारा हमसे बातें करता है। அதெல்லாம் கண்டிப்பாக அவசியம்தான். और ये सारी बातें बहुत ही जरूरी है। ஆனால் ஆலயத்துக்கு போயிட்டு மனம் திரும்பாமல், ஆலயத்துக்கு போயிட்டு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. लेकिन यदि हम प्रभु के कलीसिया में जाएं और हमारा मन न बदले, अगर हम कलीसिया में जाएं और अपना जीवन न बदले तो कुछ भी उसका उपयोग न होगा। நாம் துன்மார்க்கமான ஜீவியம் செய்த ஆலயத்துக்கு போயிட்டு வரதுனால ஒரு நன்மை, ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது. अगर अधर्म भरा जीवन जीकर हम परमेश्वर की कलीसिया में जाते होंगे तो हमें कुछ भी भलाई प्रार्थना होगी, कोई किसी प्रकार की तृप्तता, संतुष्टि नहीं होगी। யூத ஜனங்கள் போனார்கள், வந்தார்கள், அவர்கள் பலியை செலுத்தினார்கள், ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளை அடைக்கப்பட்ட कल्लरे बोले कानपड़ी यहूदी लोग जो है वो कलीसिया में परमेश्वर के भवन में जाते थे, आते थे, बलिदान चढ़ाते थे, लेकिन बिल्कुल उसमें कोई बदलावट नहीं थी, संतुष्टता नहीं थी। यीशु ने कहा कि तुम जो है चूना पोते गए कब्र के समान हो, कल्लरे बोले कानपड़ीगीர்கள் और चूना पोते हुए कब्र के समान दिखाई देते हैं। வாழ்க்கை அப்படி காணப்படக்கூடாது। हमारा जीवन इस प्रकार से नहीं होना है। ஆலயத்துக்கு போறதுனால ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் ஆலயமாகிய நம்முடைய சரீரம் आलयमाय कानपड़ कलीसिया में जाना ये बहुत ही भली बात है, लेकिन हमारा शरीर जो परमेश्वर का मंदिर है उसके लिए अनंत काल का जीवन में प्राप्त करना ये बहुत ही जरूरी बात है। வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாற வேண்டும்। இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆலயமாக காணப்படுகிறது। हमारे जीवन में बदलावट होना बहुत ही जरूरी है, मन फिराना बहुत ही जरूरी है, पश्चाताप करना जरूरी है, बपतिस्मा लेना जरूरी है, पवित्र आत्मा का अभिषेक पाना है। इस प्रकार से हमारे जीवन में बदलावट हो रहा है, यह बहुत ही जरूरी बात है। आमेन। அது நம்முடைய சரீரத்தை நாம் ஆலயமாக நாம் பராமரிக்க வேண்டும்।
हमारे शरीर को परमेश्वर का मंदिर होकर हम उसमें जो है देख रेख करनी है। ஏன் ஆண்டவர் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்குது என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि प्रभु का वचन कहता कि क्या तुम नहीं जानते तुम्हारा शरीर परमेश्वर का मंदिर है। இது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சரீரம். और ये पवित्र आत्मा से भरा हुआ प्रभु ये शरीर है। அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சரீரம். उसका अभिषेक से भरा हुआ ये शरीर है। வல்லமையினால் நிரப்பப்பட்ட சரீரம். उसका सामर्थ से भरा हुआ ये शरीर है। இதற்கு இதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காணப்பட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். यदि इन सारी बातों से आप भरे हो तो मसीह के आगमन के लिए आप जाने के लिए तैयार और ऐसे बातों से परमेश्वर हमें भरा है। இதெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்துக்கென்று நாம் வாழும் பொழுது உலக காரியங்களுக்காக நாம் வாழும் பொழுது நம்மளுக்கு தரிசனம் இல்லாமல் நமக்கு விசுவாசம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவிசுவாசித்து நித்திய ஜீவனை பெறுவோமா எப்படி என்று அவிசுவாசிக்கின்ற வாழ்ந்தோமானால் நாம் கைவிடப்பட்டு விடுவோம். इन सारी बातों को प्राप्त करते यदि संसार के मुताबिक हम जिएंगे और विश्वासी के मुताबिक जिएंगे तो हम अनंत काल का जीवन को नहीं प्राप्त कर सकते। உலக ஜனங்களை போல் நாம் வாழ முடியாது. संसार के लोगों के जैसे हम जीवन नहीं बिता सकते। आमीन हालेलुया हालेलुया। நம்முடைய ஆலயம் இது நாம் ஆண்டவர் சொல்லியதை நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने कहा तुम ही वो परमेश्वर का मंदिर हो। சரீரத்திலே என்ன காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. और शरीर में पवित्रता दिखाई देनी चाहिए इस प्रकार से परमेश्वर का वचन बाइबल हमें सिखाती है। 1 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது पहला राजा इसका 9वां अध्याय का 3रा वचन जब हम पढ़ते हैं சாலமோன் ராஜா ஆலயத்தை கேட்டு விண்ணப்பம் செய்யும் பொழுது सुलेमान राजा जब परमेश्वर का भवन बनाता है और जब वो प्रार्थना करता है ஆண்டவர் சொன்ன கர்த்தர் அவனை நோக்கி और इस प्रकार से लिखा कि यहोवा ने उसकी ओर देखकर நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். और यहोवा ने उससे कहा जो प्रार्थना और गिड़गिड़ाहट के साथ तूने मुझसे कही है उसको मैंने सुना है। நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். और प्रभु कहता यह जो भवन तूने बनाया है उसमें मैंने अपना नाम सदा के लिए रखकर उसे पवित्र किया है और मेरी आंखें और मेरा मन नित्य यहीं पर लगे रहेंगे। இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் என்ன செய்யப்பட்ட மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள். यीशु मसीह के लहू के द्वारा हम छुड़ाए गए ऐसे लोग हैं। சாபங்கள் முறிக்கப்பட்டு இருக்கிறது. हमारा श्राप तोड़ दिया गया है। ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். परमेश्वर के लहू के द्वारा हम छुड़ाए जाकर हम पवित्र ठहरे हैं। ஆமென். புதிய மனிதனாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். नए मनुष्यत्व होकर हमें बदल दिया गया है। அப்ப ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று நாம் நினைப்போமானால் तो परमेश्वर ने ऐसे सारे बातें क्यों की इस बात को जरा हम गौर करेंगे सोचेंगे तो அவருடைய நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக उसके नाम की हमेशा हमेशा जो है वो बड़ाई होने के लिए या फैलने के लिए நம்முடைய வாழ்க்கையை பார்த்து अनेகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய நாமம் எல்லா நாட்களும் மகிமைப்பட வேண்டும். यानी हमारे जीवन को देखकर सभी जन जो है यीशु को जानते हुए हमेशा प्रभु के नाम की बढ़ाई वे लोग करना चाहिए। ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்லுகிறார் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக நான் பரிசுத்தமாக்கினேன். और यही बात परमेश्वर सुलेमान से कहता है। वो कहता है मेरे नाम को मैंने इस भवन को जो तूने बनाया उसमें अपना नाम सदा के लिए रखकर उसे पवित्र किया है। आमीन हालेलुया. ஏன் பரிசுத்தமாக்கினார்? क्यों उसने पवित्र किया? அவருடைய நாமம் என்றென்றைக்கு விளங்கணும். और उसका नाम सदा के लिए वहां पर जो है प्रकट होना है। இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்ன நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். यीशु जब इस संसार में था उसने कहा कि तुम जगत की ज्योति हो, तुम जगत का नमक हो। ஏன் ஆண்டவருடைய நாமம் நம்ம மூலமா விளங்கப்படணும்? क्यों? क्योंकि परमेश्वर का नाम हमारे द्वारा प्रकट होना है। இயேசு உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும்போது நீங்கள் உலகத்திலே சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டு போனார். यीशु जब इस संसार को छोड़कर स्वर्ग जा रहा था उस समय कहा कि तुम मेरे नाम की गवाही संसार में होंगे। ஏன் சாட்சிகளாக இருக்க வேண்டும்? தேவனுடைய நாமம் விளங்கப்பட வேண்டும். क्यों गवाही होकर रहना है? परमेश्वर के नाम प्रकट होने के लिए इस प्रकार से करना। அதான் ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. और इसलिए परमेश्वर ने कहा कि प्रभु का भवन जो है पवित्र है। நீங்களே அந்த ஆலயம்.
और तुम ही वो परमेश्वर का मंदिर हो। இந்த கொரிந்தியர் 3:14 சொல்லப்பட்டிருக்க ஏன் பரிசுத்தமா இருக்கிறது? தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் விளங்க வேண்டும். पहला कुरिन्थियों 3:16 में लिखा क्यों पवित्र किया गया है? क्योंकि परमेश्वर का नाम हमेशा जो है प्रकट होना है, நம்முடைய வாழ்க்கை ஏன் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை காணப்பட வேண்டும்? और पवित्रता का जीवन जो है दिखाई देना चाहिए। ஏன் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை? क्यों पवित्रता के जीवन की हमें जरूरत है? நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை விளங்கத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். हमारा जीवन परमेश्वर के नाम की बढ़ाई और परमेश्वर के नाम को प्रकट करने वाला हमारा जीवन होना चाहिए। வாழ்க்கை மற்ற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். हमारे जीवन को देखकर दूसरे लोग यीशु मसीह को ग्रहण करने वाले होना चाहिए। இந்த நாளிலே, இந்த கொடிய நாட்களிலே, இந்த கோவிட்-19 உள்ள நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் செபித்து நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். इन कठोरता के दिनों में, कोविड-19 के दिनों में अपने जीवन को समर्पित करते हैं। परमेश्वर मेरे जीवन के द्वारा आपका नाम प्रकट होना, इस प्रकार से अपने जीवन को हम सौंपना चाहिए। பிரசங்கிக்கிற நானும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். और प्रचार करने वाला मैं भी ऐसा ही कर रहा हूँ। ஆண்டவரே இந்த ஆலயமாகிய என் சரீரத்திலே உமக்கு சித்தமில்லாத காரியங்களை நீர் எடுத்து போட வேண்டும். हे परमेश्वर मेरा शरीर जो आपका मंदिर, इसमें जो जरूरत नहीं ऐसी बातों को मुझ में निकाल दे प्रभु। ஆண்டவரே என் வாழ்க்கையிலே உம நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன். हे परमेश्वर मेरा जीवन आपके नाम की महिमा करने वाला होकर मेरा जीवन रहना, इस प्रकार से मैं प्रार्थना कर रहा हूँ। ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீர் இன்னும் மாற்றுவீராக. हे परमेश्वर मेरा जीवन एक गवाही से भरा हुआ जीवन होकर तू बदल दे, इस प्रकार से मैं प्रार्थना कर रहा हूँ। வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்கு என்பதை நீர் அறிவீர். என்னுடைய வாழ்க்கை இன்னும் நீர் பரிசுத்தப்படுத்தும். मेरे जीवन में क्या क्या कमियां हैं आप जानते हो परमेश्वर, मेरे जीवन को और भी बदल दे। ஏன் ஆண்டவர் பரிசுத்தமாக்கின அவருடைய நாமம் என்றென்றைக்கு விளங்க வேண்டும். क्यों परमेश्वर ने पवित्र किया? क्योंकि उसका नाम हमेशा उस स्थान पर प्रकट होना है। அதன் ஆலயத்தை அவர் பரிசுத்தமாக்கினார். और इसलिए परमेश्वर ने उस भवन को पवित्र बनाया। நம்மளையும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் அவரை சுத்திகரித்து நம்மளை அவர் என்ன செய்த பரிசுத்தமாக்கி அவர் பிள்ளையாக மாற்றி இந்த உலகத்தில் வைக்கிற காரணம் அவருடைய நாமத்தை நாம் விளங்க பண்ண வேண்டும். हमें भी परमेश्वर ने यीशु मसीह के लहू के द्वारा धोकर शुद्ध किया और संसार में रखा। उसकी वजह क्या है? उसके नाम की बढ़ाई और उसके नाम को प्रकट करने के लिए। சென்றால் எந்த சமயமானாலும் இயேசுவை நாம் உயர்த்த வேண்டும். चाहे हम कहीं पर भी जाए, चाहे समय कैसा भी क्यों न हो, यीशु के नाम को हम ऊंचा उठाना है, प्रकट करना है। இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். यीशु के सुसमाचार को हम बताना है। இயேசு இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்ல வேண்டும். यीशु मसीह संसार में आया, वो मारा गया, वो गाया गया, वो दोबारा जी उठा, इस प्रकार से गवाही संसार में हम देना है। அறியாத ஜனங்களுக்கு நாம் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். जिन लोगों को यीशु के बारे में बताने, उन लोगों को यीशु के बारे में बताना है। அதுக்காக தான் இந்த சரீரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். और इसी बात के लिए परमेश्वर ने शरीर हमें दिया, इसी बात के लिए परमेश्वर ने जीवन हमें दिया है। ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறது. हमारा शरीर परमेश्वर का मंदिर है। அப்ப இந்த சரீரத்திலே பரிசுத்தம் இல்லாத குலைச்சலான காரியங்கள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அவர் இரத்தத்தினால் கழுவி நாம் பரிசுத்தமாவதற்கு இந்த நாட்களிலே நாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். यानी शरीर में जो अपवित्रता की बात है, जो प्रभु के खिलाफ है, सारी बातें यीशु मसीह के लहू के द्वारा धोए जाकर शुद्ध होने के लिए अपने आप को इन दिनों में हम समर्पण करना है। அதிகமாய் நீங்கள் இயேசுவை தேடி உபவாசித்து எதற்காக செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாய் பரிசுத்தமாவதற்காக, உங்கள் குடும்பம் அதிகமாய் பரிசுத்தமாவதற்காக, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை அதிகமாய் பரிசுத்தமாவதற்காக நீங்கள் செபியுங்கள். अधिक अधिकता से प्रार्थना करते हुए, उपवास करते हुए इस प्रकार से रहना है। वजह क्या है? और भी अपना जीवन पवित्र होने के लिए, और भी अपने परिवार का जीवन पवित्र होने के लिए, और भी अपने बच्चों का जीवन पवित्र होने के लिए आप इस प्रकार से நான் பரிசுத்தராய் இருக்கிறவரை நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். परमेश्वर ने कहा जैसा मैं पवित्र हूँ वैसे तुम भी पवित्र बनो। ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்களில் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நாம் நிறைவாக்க வேண்டும். इन दिनों में हमारी सारी कमी घटियों को हम परिपूर्णता में ले आना है। சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஆண்டவருக்கு எது சித்தமில்லாத கிரியைகளை செய்தோமோ, எது தேவனுக்கு பிரியமற்ற காரியமோ, எது தேவன் விருப்பம் இல்லாத காரியமோ எல்லாவற்றையும் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் எல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றும். இனி நாம் வாழ்வது ஆண்டவரே உமது நாமத்தை
விளங்கத்தக்கதாக என்றென்றைக்கும் உயர்த்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் செபிக்க வேண்டும். इसलिए प्रतिदिन परमेश्वर के वचनों को पढ़कर उसमें वो मेरे जीवन में कौन कौन सी बातें परमेश्वर के खिलाफ है, कौन कौन सी बातें परमेश्वर को प्रिय नहीं है, सारी बातों को अपने जीवन से दूर करने के लिए इस प्रकार से प्रार्थना करनी चाहिए. ஆலயத்தில் என்ன சம்பூர்ணம் காணப்படும்? और भवन में कौन से प्रकार की भरपूरी होती है? ஆண்டவருடைய நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதான ஒரு சம்பூர்ணம் இருக்கும். परमेश्वर के नाम को हमेशा प्रकट करने वाली बात है प्रभु के भवन में हमेशा होती है. நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது और हमेशा परमेश्वर के नाम की महिमा करने वाला जीवन जब हम जिएंगे, தேவனுடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது. तब परमेश्वर की आंखें लगातार हमारी ओर बनी रहेगी. தேவனுடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. परमेश्वर की नजरें हम पर बनी है. தேவனுடைய இருதயம் நம்ம மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. परमेश्वर का दिल हम पर ही लगा है. 1 ராஜா 9:3 நாம் வாசித்தோம். पहला राजा 9:3 में हमने पढ़ा. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டு நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். और परमेश्वर इसलिए उसने कहा कि जो तूने मेरे सामने प्रार्थना की और गिड़गिड़ाहट से प्रार्थना की, उस बात को मैंने सुना. इस भवन को जो तूने मेरे लिए बनाया है, मेरी आंखें हमेशा इस स्थान पर बनी रहेगी. और इस यहाँ पर जो प्रार्थना की जाए तो उसकी ओर से मेरी कान खुले रहेंगे. मेरे नाम के स्थान पर मैं प्रकट करूंगा, ऐसा परमेश्वर ने कहा. ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். यानी हमारा आत्मिक जीवन यीशु मसीह के नाम की पढ़ाई करने वाला जीवन होकर प्रकट होना जरूरी है. கொஞ்ச நாள் நாம் வாழ்கின்ற நாட்கள், थोड़े ही दिन हम जीने वाले अब दिन है. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து இருக்க வேண்டும். हमारे सारे विचार यीशु मसीह के बारे में ही होने दो. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய வருகையை குறித்து இருக்க வேண்டும். उसके आगमन के बारे में हमारे सारे विचार वही होने दो. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருக்காக வாழ வேண்டும். हमारा जीवन बस उसी के लिए जीने दो. நம்மள இந்த ஆண்டவர் அப்படி நாம் வாழும்போது நம்மள இந்த உலகத்திலே அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த உலகத்திலே சமாதானத்தை தருகிறார். அந்த உலகத்திலே நம்மளை திருப்தி ஆக்குகிறார். இந்த உலக தேவைகளை அவர் சந்திக்கிறார். அந்த உலகத்திலே நாம் பரிபூர்ணமா இருப்போம். और जब इस प्रकार का हम जीवन जीते तो इस संसार में रहते हुए हम आशीर्वादित होंगे, संसार में रहते हुए हम सफल होंगे, संसार में रहते हुए हम आनंदित होंगे और अनुग्रह आशीर्वाद से भरे रहेंगे. ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ தேவனுடைய நாமம் என்றென்றைக்கு நம் மூலமாய் என்ன செய்யப்பட வேண்டும்? விளங்கப்பட வேண்டும். यानी हमेशा परमेश्वर का नाम हमारे द्वारा प्रकट होना चाहिए. ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரியா, அப்பா நல்ல சகோதரி, இயேசு நாமம் மகிமைப்படுறது. उद्धार पाई हुई वो बहन है, क्या रे प्रभु की महिमा हो, वो बहुत ही अच्छी बहन है. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. अरे ये भाई क्या प्रभु के नाम की महिमा हो. அப்படி அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ऐसे सारे लोगों देखना चाहिए. इस प्रकार से हम जीवन बिताना. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் உண்டு. सारे लोगों के जीवन में तो कमी घटी है ही. நான் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று ஆண்டவரே நான் வாழ எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் செபிக்கிற நாட்களிலே கடந்து வந்திருக்கிறோம். लेकिन प्रतिदिन अपने आप को समर्पित कहते हुए, परमेश्वर मेरे जीवन में इस प्रकार की कमी घटी और उस बात को आप दूर कीजिए प्रभु, ऐसे कहते हुए समर्पण का जीवन बिताने के लिए इस समय में इस प्रकार से हमारे हैं. அதனால்தான் இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். और इसलिए यीशु ने अपने लहू को बहाकर हमें छुड़ाया है. இயேசு சொன்ன இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். यीशु ने कहा, इन लोगों को मैंने अपने लिए छुड़ाया है, ये मेरी महिमा से मेरा गुणानुवाद करेंगे, मैं इनको मैंने बनाया है. என்னுடைய நாமத்தை இவர்கள் என்ன சொல்லி வருவார்கள். और मेरे नाम की बढ़ाई ये लोग करेंगे, बताएंगे. நாம் தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்திலே நாம் என்ன சொல்ல வேண்டும். और इस संसार में यीशु के नाम को बताना है. அதான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் மீட்கெடுக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். यीशु मसीह के लहू के द्वारा हम छुड़ाए गए. यीशु मसीह के लहू के द्वारा पाप की क्षमा की गई है. यीशु मसीह के लहू के द्वारा परमेश्वर की संतान बने हैं. இவர்கள் நாமத்தை
சொல்லி வருவார்கள். मेरे नाम को प्रकट करेंगे. சொன்னார், நான் பரிசுத்தமாக்கினேன் எதற்காக? என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதா. परमेश्वर ने कहा मैंने पवित्र किया है क्यों? सदा के लिए मेरे नाम को प्रकट करने के लिए. என்னுடைய பிள்ளை, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? परमेश्वर के बच्चों, आपका जीवन किस प्रकार का है? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய சரீர வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? आपका आत्मिक जीवन, आपका भौतिक जीवन किस प्रकार से है? ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று காணப்படுகிறதா? परमेश्वर के नाम की महिमा के लिए क्या आपका जीवन दिखाई दे रहा है? क्या உலகக்கூடிய பிடியிலே நீ மாட்டிக்கொண்டு இருக்கிறாயா? क्या संसार की पकड़ में आप अटके हुए हो? क्या பாவக்கட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? क्या कोई पाप के बंधन में आप जीवन बिता रहे हो? திரும்பாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? बिना मन फिराए के आप जीवन बिता रहे हो? இயேசுவை விசுவாசிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? और प्रभु पर विश्वास न करते हुए क्या आप जीवन बिता रहे हो? இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. यीशु मसीह को आप ग्रहण करो. இயேசுவை விசுவாசிப்பாயாக. यीशु पर आप विश्वास कीजिए. இயேசுவை உனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். यीशु ने आपके लिए अपना जीवन दे दिया है. எல்லா பாவக்கட்டுகளை நிர்மூலமாக்கும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக, आपके सारे पाप के बंधन को तोड़ने के लिए, पूर्णता से आपको शुद्ध करने के लिए, மாற்றும்படியாக, आपको बदलने के लिए இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. यीशु मसीह का लहू सारे पापों को धोकर वो शुद्ध करता है. நீ ஆலயம் திறந்திருக்கும் பொழுது ஆலயத்துக்கு சென்று மனம் திரும்பாமல், ரட்சிக்கப்படாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல் நீ வாழ்ந்தானால் இன்றைக்கு நீ மனம் திரும்பி உங்களுடைய சரீரமாக ஆலயத்தை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்துப்பார். जब कलीसिया चालू थी तब यदि आप कलीसिया में नहीं गए हो, आपने मन नहीं फिराया, आपने बपतिस्मा नहीं लिया, प्रभु के पास नहीं आए, तो अब इस समय आप पश्चाताप करो, प्रभु के पास आओ. ஏனால் உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று விளங்க வேண்டும். क्योंकि आपका जीवन जो है परमेश्वर के नाम को प्रकट करने वाला ऐसा होना चाहिए. ஆமென். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. கர்த்தர் அப்படி நாம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த நாட்களில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். और इस प्रकार से परमेश्वर हमारे जीवन को बदलने के लिए अपना जीवन हम समर्पित करना. ஆண்டவர் 1 ராஜாக்கள் 9:4 சொல்லும் பொழுது, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்திலே மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். पहला राजा इसका 9वां अध्याय चौथे वचन में इस प्रकार से लिखा है कि जिस प्रकार से तेरा पिताजी था, यानी और यदि तू अपने पिता दाऊद के समान मन की खराई और सिधाई से अपने को मेरे सामने जानकर चलता रहे और मेरी सब आज्ञाओं के अनुसार किया करे और मेरी विधियों और नियमों को मानता रहे, तो मैं तेरा राज्य इस्राएल के ऊपर सदा के लिए स्थिर रखूंगा. யார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள்? तो परमेश्वर के नाम की महिमा कौन करेंगे? யார் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வார்கள்? और जो परमेश्वर के नाम मंदिर को कौन पवित्रता में बनाए रखेंगे? யார் தேவனுடைய ஆலயத்தின் சம்பூர்த்தினால் திருப்தி அடைவார்கள்? और कौन परमेश्वर के भवन के चिकने भोजन से तृप्त होंगे? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் நீ செய்து. परमेश्वर कहता है जो भी कुछ मैंने तुझे आज्ञा दी हो सारी बातों को मानने के द्वारा, என் கட்டளையும் என் நியாயங்களையும் நீ கை கொள்ளும்படிக்கு, और मेरी आज्ञाओं को और मेरी विधियों को जब तू मानेगा, नियमों को मानेगा, சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் நடப்பையானால், और यदि तू मेरी उपस्थिति में खरे मन से यदि तू चलेगा, तो 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 3 बातें परमेश्वर कह रहा है. ஒவ்வொரு நாளும் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்றால், हर एक दिन यदि हम तृप्त होना है, तो பரிசுத்தத்திலே நாம் திருப்தி அடைய வேண்டும் என்றால், पवित्रता में यदि हम तृप्त होना है, तो பரிசுத்தம் அடைந்த நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்கு திருப்தி அடைய வேண்டும் என்றால், पवित्र होकर अनंत काल का जीवन पाने के लिए यदि हम तृप्त होना है, तो ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேத ஆகமத்தை நாம் படித்து அதை கை கொள்ள வேண்டும். प्रतिदिन परमेश्वर के वचनों को, बाइबल को पढ़कर उसके मुताबिक हम काम करना है. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல என்னுடைய குறைவுகள் இருக்கிறது, நிவர்த்தியாக்கும், இது என்னுடைய வாழ்க்கை நீ பரிசுத்தமாக்கும் என்று நாம் செபித்து ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். हर एक वचनों को जब दिन में पढ़ते हैं तो हे परमेश्वर ये वचन मेरे लिए है, मेरे जीवन में इस प्रकार की कमी है और मैं समर्पित करता हूँ, उस प्रकार से समर्पण का जीवन प्रत्येक दिन आप जिएंगे. तो ஆமென். ஆண்டவருடைய கட்டளை நாம் கை என்ன எல்லாவற்றையும் செய்து, तो परमेश्वर की आज्ञाओं के मुताबिक सारी बातों को करके நாம் கை கொள்ளும்படி हम जब आज्ञाओं को मानेंगे, மன உத்தமும் செம்மையுமாய் நடக்க வேண்டும். तो
तो खराई से और सीधाई से, मन की खराई और सीधाई से चलना है। அதான் யோசுவா 3:5 நாம் பார்ப்போமானால், और यहोशू इसका तीसरा अध्याय का 5वां वचन यदि हम देखें तो யோசுவா ஜனங்களை நோக்கி, यहोशू जो है लोगों की ओर देखकर, யோசு சொன்ன வார்த்தை 3:5 और यहोशू जो है तीसरा अध्याय का 5वां वचन में कहता है, கொள்ளுங்கள், और वो कहता है तुम इस विकास से दृढ़ हो जाओ, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று ஆண்டவர் சொன்னார். और वो कहता है कि तुम जो है अपने आप को पवित्र करो और कल परमेश्वर तुम्हारे बीच में आश्चर्य कर्म करेगा। நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். कल परमेश्वर तुम्हारे बीच में आश्चर्य कार्य करेगा। இந்த கொடிய நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது பரிசுத்தம். इस महामारी के दिनों में यदि परमेश्वर हमारे जीवन को बचाना है, हमारे परिवार को सुरक्षित रखना है, तो हम परमेश्वर के अंदर पवित्रता का जीवन बिताना जरूरी है। யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். यहोशू अपने लोगों को कहता है कि तुम अपने आप को पवित्र करो और कल परमेश्वर तुम्हारे बीच में आश्चर्य कर्म करेगा। சரீரமாகிய ஆலயமாகிய காணப்படுகிற சரீரத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். परमेश्वर का मंदिर जो हमारा शरीर है, आइए इसे हम पवित्र बनाए रखे। ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 6:17, 18, 19 நாம் வாசிக்கும் பொழுது, यहोशू इसका 6वां अध्याय और 17, 18 और 19 वचन जब हम पढ़ते हैं, ஆனால் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால், அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோட கூட இருக்க கடவார்கள். சாபத்தீட்டானில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீட்டாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை களங்கம் பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீட்டுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். और इस प्रकार से लिखा यहोशू इसका 6वां अध्याय 17, 18 और 19वां वचन, और नगर और जो कुछ उसमें है यहोवा के लिए अर्पण की वस्तु ठहरेगी। केवल राम विश्व और जितने उसके घर में हो वे जीवित छोड़े जाएंगे, क्योंकि उसने हमारे भेजे हुए दूतों को छिपा रखा था। और तुम अर्पण की हुई वस्तु से सावधानी से अपने आप को अलग रखो, ऐसा न हो कि अर्पण की वस्तु ठहरा कर बाद में उसी अर्पण की वस्तु वैसे कुछ ले लो, और इस प्रकार इस्राएली छावनी को भ्रष्ट करके उसे नष्ट में डाल दो। सब चांदी, सोना और जो पात्र पीतल और लोहे के हैं वे यहोवा के लिए पवित्र है और उसी के भंडार में रखे जाए। ஆண்டவர் சொல்ல, இந்த பட்டணத்தில் எகிப்தில் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாம் கர்த்தருக்கு சாபத்தீட்டாய் இருக்கிறது. परमेश्वर ने कहा यरीहो नगर में जो कुछ सारी वस्तुएं परमेश्वर के लिए दूषित श्रापित है, அதனால இதுல நீங்க ஒண்ணுமே எடுத்துக்கொள்ள கூடாது. और इसलिए इसमें से किसी भी वस्तु को मत लेना। சாபத்தீட்டானது और ये बहुत ही श्रापित है, द्रोणित है। ஆனால் நீங்கள் எடுக்கும் பொழுது பாளையமும் சாபத்தீட்டாகிவிடும். और इसलिए जब तुम इन वस्तुओं को लेकर छावनी में जाओगे तो छावनी भी अशुद्ध हो जाएगी। களங்கம் பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீட்டுக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். और इस प्रकार से छावनी को भ्रष्ट न करो, तुम उन वस्तुओं को न लाओ, इस प्रकार से परमेश्वर उनसे कहता है। பரிசுத்தமாய் வாழணும்னா என்ன செய்யணும்? தேவனுடைய கட்டளையை நாம் செய்ய வேண்டும், அவருடைய கட்டளையின் நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும், நாம் மன உத்தமமாய் செம்மையாய் நடக்க வேண்டும். पवित्रता का जीवन जीना है तो क्या करना है? परमेश्वर के वचन को पढ़कर उसके मुताबिक जीना है, अपने जीवन को जो है सही मतलब उत्तम मार्गों में बनाए रखना है। நாங்க யோசுவா ஜனங்களை உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னார். यहोशू ने लोगों से कहा कि तुम अपने आप को पवित्र बनाओ, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார், और कल परमेश्वर तुम्हारे बीच में आश्चर्य काम करेगा। இவங்கள் நியாய நியமங்களின்படி பரிசுத்தமாக்கி கொண்டார்கள், और उन्होंने व्यवस्था के मुताबिक उन्होंने अपने आप को पवित्र बनाए रखा। ஆனால் அவருடைய இருதயத்திலேயோ அவருடைய வாழ்க்கையிலேயோ பரிசுத்தம் காணப்படவில்லை, यानी उनके दिल में उनके जीवन में पवित्रता दिखाई दी, பரிசுத்தம் காணப்படவில்லை. और पवित्र नहीं दिखाई दिया। எகிப்து எரிகோ இடிந்து விழுந்து உள்ளே போனோன்னு
இவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாத்தையும் முறைங்கெடுத்து எல்லா சாப்பிட்டுத்தான் எல்லாத்தையும் தீக்க விதைக்கான். ஆனால் ஒரு மனிதன் அதை என்ன செய்தான்? ஒளித்து வைத்து விட்டான். और इन्होंने जब यरीहो की दीवार गिर गई और ये लोग अंदर गए और सब कुछ सारी बातों को लूट लिया, सारा खाया और सारी बातों के बाद, लेकिन एक व्यक्ति ने वो दूषित जो वस्तु थी वो लेकर अपनी छावनी में रखी। ஆமென், அல்லேலூயா, हालेलुया। அவன் ஒரு ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கை, ஆண்டவர் சொன்ன கட்டளை அவன் கை கொள்ளவில்லை. परमेश्वर ने दी हुई आज्ञा को उसने नहीं माना। அவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டபடினாலே, परमेश्वर के विरोध में उसने काम किया था, इसलिए ஆகான் என்ற ஒருத்தன் என்ன செய்தான்? 50 செங்கல் நிறையான ஒரு பொன் தளத்தையும் அதை இச்சித்து எடுத்து வைத்தான். आकान ने क्या किया? वहां पर उस व्यक्ति ने आकान ने वस्तुओं को उसने बचा छिपा कर रखा था। ஒரு பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளி செங்கலையும் 50 செங்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் அவன் கண்டு அதை ஈச்சித்து எடுத்துக்கொண்டான். और उसने अर्पण की हुई वस्तु को जो है चुरा ली और चल के उसने अपने पास रख लिया था। அதனால என்ன நடந்தது? और इसलिए क्या हुआ? அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆயின் பட்டணத்திலே முன்பாக முறிந்தோடினார்கள். और इसलिए क्या हुआ? ए नगर में वे लोग जय नहीं पा सके, बल्कि उनका पराजय ए नगर में हुआ। ஆமென், அல்லேலூயா. ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். तकरीबन 3000 लोग गए थे, लेकिन ए नगर के सामने वे लोग कम लोगों के सामने वो लोग जो है दौड़कर वापस भाग कर आ गए। நம்முடைய ஆளுக்குரிய வாழ்க்கையை முறிந்தோடிடக்கூடாது. हमारे आत्मिक जीवन में हम वो पीछे की ओर दौड़ भागना या नहीं है। எப்பொழுது முறியப்படும்? और कब जो है हराया जाएंगे? பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையிலே தவறும் பொழுது, पवित्रता के जीवन में जब हम चूकेंगे तब, அப்பொழுதுதான் சத்துருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாமல் போகும். और तभी शत्रु के सामने हम खड़े नहीं हो पाएंगे। ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து போராட நம்முடைய வாழ்க்கையிலே பலனற்று போவோம். उसका सामना करके उससे लड़ने के लिए हमारे जीवन में ताकत नहीं रहेगी। நம்முடைய சூழ்நிலையிலே நாம் ஜெயம் பெற முடியாமல் காணப்படுவோம். हमारी परिस्थिति में हम जय नहीं पा सकते, इस प्रकार से हो जाएंगे। பயந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். हम डर कर जीवन बिताने वाले होंगे। ஐயோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து விட்டதே என்று நாம் கலங்கி கொண்டிருப்போம். अरे ऐसे प्रकार की परिस्थिति आ गई है, इस प्रकार से बहुत ही व्याकुल होंगे। ஏன் பரிசுத்தம் இல்லாதனால் கலக்கங்கள், திகில்கள், பயங்கள், நடுக்கங்கள். क्यों? क्योंकि पवित्रता का जीवन न होने की वजह से डर, व्याकुलता, घबराहट, बेचैनी। இவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ये लोग ए नगर के लोगों के सामने जो है घबरा कर भाग गए। ஏன் இப்படி? ஒரு மனிதனுடைய பரிசுத்த கொலைச்சல் இந்த பாளையம் முழுதும் பரிசுத்த கொலைச்சலை உருவாக்கி விட்டது. क्यों इस प्रकार से एक मनुष्य के जो है बुराई की वजह से पूरी छावनी में जो है गड़बड़ी हो गई। உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த कोविड-19 மூலமாய் தேசங்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறது. पूरी दुनिया भर में देखो, कोविड-19 की वजह से पूरी दुनिया घबरा गई है, हिल गई है। அநேகருடைய வாழ்க்கை நம்பிக்கையற்றதாய் காணப்படுகிறது. अनेकों के जीवन में भरोसा ही नहीं रह गया है। என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் கொண்டு திகைத்து கொண்டிருக்கிறார். और क्या करे को समझ में नहीं आ रहा, वे बहुत ही व्याकुल है, घबराए हुए हैं। எப்படி வாழப் போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். और कैसे जीवन बिताएंगे उनको ये बात पता ही नहीं चल रही है। இதிலெல்லாம் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், इन सारी बातों में यदि हम जय पाना है तो, இந்த நாட்களை நாம் கடந்து போக வேண்டும் என்றால், इन दिनों को यदि हम पार करना है तो, நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஜெயம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ऐसे प्रकार के दिनों में अपने जीवन में जय पाने के लिए अपने जीवन को यीशु के समर्पित करते अपने जीवन को पवित्रता में रखने बहुत ही जरूरी है। ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்தை கொள்ளுவான். जो जय पाए वो सारी बातें उसे हासिल होगी। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெய வேண்டும் என்றால்,
यानी अपने आत्मिक जीवन में यदि हम जयवंत होना है तो நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் தேவைப்பட வேண்டும் என்றால் हमारे जीवन में यदि जय की जरूरत है तो நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். हम पवित्र लोग इस प्रकार से बनना है. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता जो पवित्र है और पवित्र बने. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீரோடு ஜெபத்தோடு ஆண்டவரே என் குடும்பத்தையும் என் சபையையும் என் வாழ்க்கையையும் என் பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுங்கள். तो इन दिनों में अपने जीवन में अधिकता से प्रार्थना करते हुए उपवास करते हुए यदि उपवास न भी करे तो आंसू को बहाते हुए परमेश्वर मेरे जीवन में बेदारी लाई इस प्रकार से प्रभु के चरणों में प्रार्थना करने वाले होना चाहिए. ஆயின் பட்டணத்துக்கு மனுஷருக்கு முன்பாக இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்தோடினார்கள். ए नगर के लोगों के सामने इस्राएली लोग जो है वो खड़ा नहीं रह सके, वो भाग गए. பண்ணப்பட்டவர்கள் और वे तो इनको तो वायदा प्राप्त किया गया था. கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். कनान देश को परमेश्वर ने कहा मैं तुम्हें दूंगा ऐसा वाचा बांधी थी. சிறிய ஆயின் பட்டணத்திலே இவர்கள் முறிந்தோடினார்கள். लेकिन ए नगर के लोगों के सामने वे डर कर उनको भागना पड़ा. இங்கே தோல்வி அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. उनको हरावट का सामना यहाँ पर करना पड़ा. 36 பேர் வெட்டி போட்டார்கள். और तकरीबन 36 लोग मारे गए. இவர்கள் எங்கே அவர்களை துரத்தி மலையில் இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களுடைய இருதயமோ கரைந்து தண்ணீரை போலாயிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और वचन में इस प्रकार से लिखा कि वे वहां से भाग खड़े और लोग मारे गए और वहां पर जो है लोगों का मन पिघल सा गया, इस प्रकार से लिखा है. அநேகருடைய இருதயம் கரைந்து தண்ணீர் போல காணப்படுகிறது. और आज अनेक लोगों का हृदय जो है पिघल सा गया, इस प्रकार से हो रहा है. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது और हर एक बातों को जब देखते हैं, ஒவ்வொரு துக்கமான காரியத்தை கேள்விப்படும் பொழுது हर एक दुख भरी जब समाचार की बातों को सुनते हैं உலகத்தில் உள்ள செய்தியை கேட்கும் பொழுது और संसार की बुराई की दुष्टता को सुनने पर சூழ்நிலை காணப்படும் பொழுது परिस्थिति को जब देख रहे हैं, மரணத்தை காணும் பொழுது मृत्यु को जब देख रहे हैं இருதயம் கரைந்து தண்ணீர் போலாய் காணப்படுகிறது. और उनका दिल जो मानो मन जो है बहुत ही पिघल गया, जल का पानी के जैसे पिघल गया. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. आज भी हमारा जीवन भी इसी प्रकार से एक एक दिन बीत रहा है. இதிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். यदि इन बातों में हम जय पाना है तो आइए पवित्रता के जीवन के लिए अपने आप को हम समर्पित करें. யோசுவா என்ன செய்தார்? தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரை கூப்பட விழுந்து அவர் என்ன செய்த புழுதியை போட்டு கிடந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். वचन में हम देखते हैं कि यहोशू ने अपने वस्त्र फाड़े और वह इस्राएली वृद्ध लोग और यहोवा के संदूक के सामने मुंह के बल गिरकर पृथ्वी पर सांझ तक पड़े रहे, इस प्रकार से हम देखते हैं. கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படி எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கார். தேவனீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். और इस प्रकार से कह रहा है, हाय प्रभु यहोवा तू अपनी इस प्रजा को यर्दन पार क्यों ले आया? क्या हमें एमोरियों के वश में करके नष्ट करने के लिए ले आया है क्या? ऐसा उन लोगों को बोलने लगी. அநேகர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். आज अनेक लोग ऐसा ही बोल रहे हैं. ஆண்டவரே இது என்ன பரிசுத்த, இது என்ன சூழ்நிலை? हे परमेश्वर ये परिस्थिति ऐसा क्यों है? ஆண்டவரே இது என்ன சூழ்நிலை காணப்படுகிறது? अरे प्रभु ये क्या परिस्थिति आ गई है? 2020 ஆண்டு சூழ்நிலை மிக மோசமாய் காணப்படுகிறது. 2020 की परिस्थिति तो बहुत ही भयंकर हो गई है प्रभु. எங்களுடைய இதயத்தை கரைய பண்ணி கொண்டிருக்கிறது. हमारा दिल तो बस पिघल रहा है. இது எங்களுடைய இருதயம் தண்ணீராய் போய் கொண்டிருக்கிறது. हमारा दिल मानो पानी के जैसे जल के जैसा बहता जा रहा है. ஆனால் யோசுவா ஒரு காரியத்தை செய்தார். लेकिन यहोशू ने कार्य किया. அவர் ஆண்டவர் சமூகத்திலே முகங்குப்புறாய் விழுந்து புழுதியை அள்ளி கொண்டு தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார். और परमेश्वर की उपस्थिति में वो जो है नतमस्तक होकर वो गिरा पड़ा रहा. अपने ऊपर उसने धूल, उसने राख खुद पर डाल रही और प्रभु के सामने विलाप करता गया. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों நன்றாய் கேட்டுக்கொள்வாயாக. ध्यान से इस बात को सुने. ஆண்டவருடைய சமூகத்திலே உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்க வேண்டும்.
परमेश्वर के सामने अपने जीवन के लिए, अपने बच्चों के लिए मुंह के बल गिरकर तुम पड़े रहना है प्रभु की उपस्थिति இது में। அப்படிப்பட்ட ஒரு காலம். ये ऐसे प्रकार का ये समय काल है, அந்த சமயம் அதற்காக கொடுக்கப்பட்ட சமயம். और ये समय जो हमारे लिए दिया गया ये समय है। இது அப்படிப்பட்ட சூழ்நிலையுடைய காலங்கள். ऐसे प्रकार की परिस्थिति का ये समय काल है। ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்திலே விழுந்து நாம் செபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். हर दिन परमेश्वर के चरणों में गिरे पड़े रहते हैं, हम प्रार्थना करने वाले लोग बनना है। அதற்காக செபிக்க வேண்டும். ஆண்டவரே எங்கள் குடும்பம் பரிசுத்தமாக்குவோம். अपने लिए प्रार्थना करना है कि हे परमेश्वर हमारे परिवार को आप पवित्र बनाइए, பிள்ளையுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். बच्चों के जीवन को आप पवित्र बनाइए खुदा, என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். मेरे जीवन को आप पवित्र बनाइए परमेश्वर। பிரியமற்ற காரியத்தை எடுத்து போடும். तुझे जो पसंद है ऐसी बातें मेरे जीवन से निकाल दे प्रभु। உமக்கு பிரியமற்ற செயல்களை எடுத்து போடும். तुझे प्रिय नहीं है ऐसे कार्य मेरे जीवन से बेदखल कर दीजिए சாபத்திற்கான परमेश्वर। காரியம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவர். हे परमेश्वर तेरे विरोध की बातें मेरे जीवन में नहीं होना है। ஆண்டவரே எல்லா குறைவுகளை நீ நிறைவாக்குகிறவர். அதனால் இந்த நாட்களில் உங்கள் பாதத்திலே வந்து செபிக்கிறேன் என்று நீங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி கொள்ள வேண்டும். और सारी कमियों को आप भरपूरी में बदलने वाले, इसलिए प्रभु के चरणों में जाकर कमियों को भरपूरी में बदलने वाले से प्रार्थना करनी है। ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து, யோசுவாவை பார்த்து சொன்னார், परमेश्वर ने यहोशू को देखकर कहा, இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், इस्राएलियों ने पाप किया है அவர்களுக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கையை மீறினார்கள், और उनको जो आज्ञा दी थी उन आज्ञाओं को उन्होंने लांघ दिया है। தீட்டனையில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பணம் பாட்டிற்குள்ளே வைத்தது உண்டே என்று ஆண்டவர் சொன்னார். और परमेश्वर ने कहा कि जिस बात को मैंने ना कहा था उन बातों को, दूषित वस्तु को जो है अपनी छावनी में ले आकर छावनी को दूषित किया है। அவர்கள் என் கட்டளையின் உடன்படிக்கையை மீறினார்கள். और उन्होंने मेरी आज्ञाओं को जो मैंने लिख कर दी थी उसको उन्होंने ठुकराया है या लांघ गए हैं। எத்தனை திருப்ப நீங்கள் ஆலயத்தில் சென்று தேவன் உங்களோடு இடைப்பட்ட நாட்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். कितनी बार आप परमेश्वर के भवन में गए और परमेश्वर ने वचन के द्वारा आपसे बातें की, जरा उन दिनों को सोच कर देखो। ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள். परमेश्वर के वचनों को आपने जो है लांघा है, நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறீர்கள். और अभी जो है उद्धार पाए नहीं हो, इस प्रकार से दिखा दे रहे हो। இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறீர்கள். अभी भी आपने यीशु को ग्रहण नहीं किया, इस प्रकार से आप दिखा दे रहे हो। இயேசுக்காக மனம் திரும்பாமல் நீங்கள் கிறிஸ்டியனுடைய குடும்பத்திலே பிறந்தாலும் மனம் திரும்பாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். आप मसीह परिवार में आपका जन्म हुआ है, फिर भी आपने अब तक मन नहीं फिरा है, इस प्रकार से आप दिखा दे रहे हो। உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். आपके दिल को आपने कठोर बनाया है। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். आज अपना जीवन आप समर्पित करके देखो। அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज आपसे कह रहा है कि मैंने जो उनको आज्ञा दी थी उन आज्ञाओं को उन्होंने लांघ दिया है, इस प्रकार से वो कह रहा है। இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நிலைநிறுத்தும்படியாக நாம் ஒரு சிந்தித்து எதிலே நான் விழுந்தோம் என்று அந்த விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க நாம் முயற்சி பண்ணுவோம். आज परमेश्वर के सामने अपने जीवन को खड़ा करें और कौन से स्थान में हम गिर चुके हैं, उन बातों को अपने जीवन में हम सुधारे प्रभु के सामने। எல்லாரும் விழுந்தவர்கள் தான், और सभी जन गिरे हुए ही है। ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து நாம் செபித்து நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ள நாம் முயற்சிக்கு கொள்ள வேண்டும். हर एक दिन परमेश्वर के अनुग्रह के द्वारा परमेश्वर की उपस्थिति में जाकर उसके पांव पर पड़े रहते हुए हम उस क्षमा को प्राप्त करना है, हम एक बदलाव अपने जीवन को प्राप्त कर लेना है। அதான் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர் சத்துருவுக்கு முன்பாக நிற்க கூடாமல் போயிட்டு என்று சொன்னார். और इसलिए इस प्रकार से लिखा है कि इस्राएली लोग शत्रु के सामने खड़ा नहीं रह सके। ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சாபட்டித்தானது உங்கள் நடுவிலிருந்து நிகரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். और परमेश्वर ने कहा तुम्हारी छावनी में जो अर्पण की वस्तु तुमने ले ली है, दूषित वस्तु को जब तक तुम अलग नहीं करोगे मैं तुम्हारे बीच में नहीं रहूंगा।
பரிசுத்த ஆவியான நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றால், पवित्र आत्मा अगर हमारे अंदर निवास कर रहा है तो, பரிசுத்த ஆவியான நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால், पवित्र आत्मा यदि हमेशा हमारे साथ अंदर रहना है तो, நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். तुम्हारा मंदिर पवित्र बनाए रखना, நம்முடைய ஆலயத்திலே எப்பொழுதும் தேவ ஆவியானவர் வாசமாய் காணப்பட வேண்டும். हमारे मंदिर में हमेशा पवित्र आत्मा निवास करना चाहिए, அவர் அசைவாட வேண்டும். वो जो है मंडलाना चाहिए। ஆமென். அல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். पवित्र आत्मा की वाणी हम सुनना चाहिए। ஆவியானுடைய ஆண்டவருடைய ஆண்டவர் சொன்ன பாவத்தை குறித்து நீதியை குறித்து நான் கண்டித்து உணர்த்துவேன் என்ற அந்த சத்தம் எல்லாம் நமக்கு கேட்கப்பட வேண்டும். परमेश्वर ने कहा पाप के बारे में और न्याय के बारे में मैं उनको जो है चेतावनी दूंगा, तो वो वाणी हमेशा हमारे कानों में गूंजना है। ஏன் ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் அந்த நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். पवित्र आत्मा यदि हमारे शरीर में निवास करना है तो हमारा शरीर पवित्र दिखाई देना जरूरी है। இனி உங்களோடு நான் இரேன், इसके आगे मैं तुम्हारे साथ नहीं रहूंगा। நீங்கள் சாபத்தீட்டானதை நீங்கள் என்ன நடுவிலே நீங்கள் பண்ணாவிட்டால் உங்களோடு நான் இனி இரேன் என்று சொன்னார் ஆண்டவர். तुमने दृढ़ित वस्तु को जो तुम्हारी छावनी में रखी, जब तक उसे दूर नहीं करोगे तब तक मैं तुम्हारे बीच नहीं रहूंगा, ऐसा परमेश्वर ने कहा। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். आज अपने जीवन में हम परमेश्वर को जीवन समर्पित करेंगे। ஆவியான நமக்குள் வாசம் பண்ணும்படியாக, पवित्र आत्मा हमारे अंदर निवास करने के लिए, நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கும்படியாக, मंदिर जो हमारा शरीर है उसे पवित्र करने के लिए, அது நாம் ஆண்டவர் சொன்ன இதை நான் பரிசுத்தமாக்கினேன் எதற்காக? அவருடைய நாமத்தை விளங்க பண்ணத்தக்க. परमेश्वर ने कहा मैंने इसे पवित्र किया किस बात के लिए? उसके नाम को प्रकट करने के लिए। ஒவ்வொரு நாளும் இயேசுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக, हर एक दिन यीशु के नाम को ऊंचा उठाने के लिए, இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக, यीशु के नाम की महिमा करने के लिए, சாட்சியாய் வாழ்வதற்காக, गवाही से भरा हुआ जीवन जीने के लिए நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாய் காணப்படட்டும். हमारा मंदिर पवित्र दिखाई देना चाहिए। கொரிந்தியர் 3:17 நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पहला कोरिन्थी 3:16 में वो तुम ही वो मंदिर है, वो कहता है। ஆலயத்தின் சம்பவத்தினால் திருப்தி அடைய என்ன நாம் திருப்தி அடைய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நித்திய जीवனை பெற்று நாம் திருப்தி அடைய வேண்டும். किस बात में हम तृप्त होना है? अपने जीवन की समाप्ति में वो प्रभु की बातों से हम तृप्त होना है। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। நித்திய जीवனை பெற்று நாம் திருப்தி அடைய வேண்டும். अनंत काल का जीवन पाकर हम तृप्त होना है। वो நித்திய जीवனை பெறுவதற்கு ஆலயமாகிய நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். अनंत काल का जीवन पाने के लिए हमारा शरीर जो परमेश्वर का मंदिर है वो पवित्र बनाए रखना है। அதனால்தான் அவர் பரிசுத்தமாக்கின அவருடைய நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக, परमेश्वर ने इसलिए भवन को पवित्र किया ताकि सदा काल के लिए उसका नाम वहां पर प्रकट होने के लिए। 36 உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பவத்தினால் திருப்தி अடைவார்கள். और भजन संहिता 36:8 में वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे। என்ன நாம் திருப்தி அடைய வேண்டும்? और हम जो क्या तृप्त होना है? ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய जीवனை அடைய வேண்டும். परमेश्वर के आगमन में उठा लिए जाकर अनंत काल का जीवन पाने के लिए तृप्त होना। வருகை இருந்தவனால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மரணம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நித்திய जीवனை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसके आगमन में हम उठा लिए जाना चाहिए। यदि दिन और भी रहे तो उसके चरणों में हम अनंत काल का जीवन पाना है। எதானாலும் சரி நமக்கு ஒரு திருப்தியான பரலோக வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். चाहे कुछ भी हो, एक तृप्तता का स्वर्गीय जीवन परमेश्वर ने हमारे लिए रखा है। நித்திய जीवனை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். अनंत काल का जीवन परमेश्वर ने हमारे लिए रखा है। அந்த ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். तो हमारा शरीर जो परमेश्वर का मंदिर है उसे हम बनाए रखना, बचाए रखना है। நம்முடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். हमारे मंदिर को हम पवित्रता में बनाए रखना है। எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய कட்டளையின்படி நியாயங்களின்படி கைக்கொண்டு. कैसे हम बनाए रख सकते हैं? परमेश्वर की आज्ञाओं के मुताबिक, विधियों के मुताबिक, चुनौतियों के मुताबिक, चुनौतियों के मुताबिक பிரகாரமாய் நாம் நடந்து हम परमेश्वर के वचनों के मुताबिक चलकर மன உத்தமமும் செம்மையுமாய் நாம் நடந்து मन की उत्तमता से और खराई से, मन की सिधाई से और खराई से चलते हुए ஒவ்வொரு நாளும் யோசுவா தேவனுடைய சமூகத்தை விழுந்து கிடந்தது போல நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய
ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவ சமூகத்திலே விழுந்து நாம் செபிக்கிறவர்களா இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும். जिस प्रकार से यहोशू परमेश्वर की उपस्थिति में है, पूर्णता से साष्टांग होकर वो गिरा पड़ा रहा, उसी प्रकार से हम इन दिनों में अपने जीवन के लिए, अपने परिवार के लिए, अपने बच्चों के लिए हम परमेश्वर की उपस्थिति में बने रहने कर प्रार्थना करने के लिए அப்பொழுது நாம் முறிந்தோட மாட்டோம். और तो फिर हम जो है इस प्रकार से डगमगाएंगे नहीं. நம்முடைய இருதயம் கரைந்து தண்ணீரை போலாகும், தண்ணீராய் போயிற்று என்று நாம் சொல்ல மாட்டோம். तो हम ऐसा नहीं बोलेंगे कि हमारा दिल पिघल गया, पानी के समान बह गया, ऐसा नहीं बोलेंगे. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, चाहे परिस्थिति कुछ भी क्यों न हो, கர்த்தருடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். परमेश्वर की शांति हम पर राज्य करेगी. கர்த்தருடைய சமாதானம் நம்ம குடும்பத்திலே காணப்படும். परमेश्वर की शांति हमारे परिवार में दिखाई देगी. நம்முடைய குடும்பம் ஒரு பரலோகத்தை போல கர்த்தர் மாற்றுவார். हमारा परिवार एक स्वर्ग के जैसे परमेश्वर बना देगा. அப்பொழுது தேவனுடைய கெம்பீர சத்தம் காணப்படும். और हमेशा परमेश्वर की वो जो है वाणी गूंजती रहेगी. ஆண்டவருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையின் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर की महिमा के लिए हमारा जीवन जो है प्रभु के महिमा के लिए होगा. ஒவ்வொரு நாளும் ஒரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். हर एक दिन उसके नाम की महिमा हम करेंगे. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். आइए आंखों को बंद करते हुए प्रार्थना करें. ஆலயத்தின் சம்பூரத்தினால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். और परमेश्वर के भवन के चिकने भोजन से तुम तृप्त होंगे. ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவீர்கள். परमेश्वर के चिकने भोजन से, भवन के चिकने भोजन से तृप्त किए जाओगे. உங்களுடைய வாழ்க்கை முடிவிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஒரு சம்பூர்ண வாழ்க்கையை வைத்திருக்கிறீர். हाँ, हमारे जीवन के अंत में है परमेश्वर, आपने हमारे संपूर्णता का जीवन रखा है. ஆண்டவரே உமது வரைக்கு ரகசிய வழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எங்களுக்கு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை நீர் வைத்திருக்கிறீர். हे परमेश्वर, आपके रहस्य भरे आगमन में प्रभु हम उठाए जाने के लिए परमेश्वर हमारे जीवन को संपूर्णता में आपने रखा है. அதற்கு முன்பாக மரணம் சம்பித்தாலும் ஆண்டவர் உமது எங்களுக்கு சம்பூர்ணமான வாழ்க்கை நீர் வைத்திருக்கிறீர். उसके पहले भी यदि मृत्यु है तो भी हमारे लिए हे परमेश्वर आपने संपूर्णता का जीवन रखा है. ஆண்டவரே நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாங்கள் திருப்தி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். अनंत काल का जीवन पाने के लिए हे परमेश्वर तृप्त रहने के लिए हमारी सहायता कीजिए. ஆண்டவரே அதுக்காக எங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. उसके लिए हे परमेश्वर हमारा शरीर जो परमेश्वर का मंदिर है, पवित्रता में जीने के लिए अपने आप को हम समर्पित करते हैं. ஆண்டவர் நீர் என்னோட உம்முடைய ஆலயத்தை பற்றி பேசினீரோ ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே எங்களுடைய சரீரம் ஆலயமாக காணப்படுகிறது. हे परमेश्वर, जिस प्रकार से आपने अपने शरीर को मंदिर है इस प्रकार से बताता, वैसे ही हमारा शरीर भी आपका मंदिर है प्रभु. ஆண்டவரே தம்முடைய சரீரத்தை ஆலயத்தை குறித்து பேசினீர் என்று யோவான் 2:21 நாங்கள் பார்த்தோம் அப்பா. हे परमेश्वर, यूहन्ना 2:20 में हमने देखा कि आपने अपने शरीर के विषय में जो प्रभु का मंदिर है इस प्रकार से आपने कहा இந்த था. ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. इस मंदिर को तुम ढा दो और 3 दिन में उसे बढ़ा दूंगा, ऐसा आपने कहा था. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ வந்து சிலுவை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர் ஆண்டவரே. हे परमेश्वर, 2020 साल के पहले संसार में आकर मरकर गाड़े जाकर तीसरे दिन दोबारा आप जी उठे. எங்களுடைய சரீரமும் மரித்தாலும் உயிரோடு கூட எழும்பும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. हमारा शरीर यदि मर जाए तो भी हम वापस हम जिलाए जाएंगे, पुनरुत्थित होंगे, ऐसा हमारा विश्वास और आशा है प्रभु. அப்படிப்பட்ட நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ऐसे प्रकार की निश्चयता के भरोसे के लिए प्रभु हम आपका धन्यवाद करते அதுக்காக हैं. எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். और इसलिए अपने शरीर में पवित्रता का जीवन जीने के लिए अपने शरीर को हम समर्पित करते हैं. எங்கள் குடும்பம் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். हमारा परिवार पवित्रता में जीने के लिए समर्पित करते हैं. கற்பத்தின் கனிகள் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். गर्भ का फल पवित्रता में जीने के लिए समर्पित करते हैं. உம்முடைய ஆண்டவர் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். आपके वचनों को सुनने वाले हर एक जन को आपके सामर्थ्य हाथों में देकर हम प्रार्थना करते हैं प्रभु. இந்த காலம் சொன்னது போல ஆண்டவரே, जिस प्रकार से भजनकार ने कहा है परमेश्वर, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னார்கள். वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे, इस प्रकार से जैसे कहा. எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். अपने शरीर में पवित्रता का जीवन जीकर आपके नाम की महिमा होने के लिए हे परमेश्वर अपने जीवन को हम समर्पित करते, जीने के लिए मदद வாழ்க்கை कीजिए. வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
पवित्रता का जीवन जीने के लिए प्रभु अपने आप को हम जीवन समर्पित करते हैं। சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். गवाही से भरा हुआ जीवन जीने के लिए हम अपने आप को सौंप देते हैं। நாமத்தை விளங்கத்தக்கதான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके नाम को प्रकट करने वाला जीवन होकर अपने आप को हम समर्पित करते हैं। இங்க உலகமே கலங்கி கொண்டு இருக்குது ஆண்டவரே. आज पूरा संसार ही हिल गया है प्रभु। ஆண்டவரே, உலகத்தில் உள்ள ஜனங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். संसार के लोग बहुत ही व्याकुल है परमेश्वर। அவருடைய இருதயம் தண்ணீரை போல காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. उनका दिल पानी के समान मानो पिघल सा गया है அவர்கள் முறியடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். और वे लोग मानो हार से गए हैं। ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முறியடிக்கப்பட்ட வாழ்க்கையை காணப்படக்கூடாது. हमारा जीवन हरावट का जीवन नहीं दिखाई देना है प्रभु। இந்த சூழ்நிலையில் நாங்கள் கலைந்து ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் கலக்கம் கொள்ளக்கூடாது. हे परमेश्वर, ऐसे प्रकार की परिस्थिति में हमारा मन व्याकुल नहीं होना है। எங்களுடைய இதயம் தண்ணியில போல கலைந்து போக கூடாது ஆண்டவரே. हमारा मन पानी के समान नहीं पिघलना है परमेश्वर। நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் இந்த சூழ்நிலை கடந்து போகத்தக்கதா எங்களுக்கு நீர் கிருபையை கொடுப்பீராக. हे परमेश्वर, हमारा जीवन प्रभु आपके लिए जी करे, इस बातों को पार करने के लिए हमारी मदद कीजिए। இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்துக்குள்ளாய் நீ நடத்துவீராக. वचनों को सुनने वाले हर एक जन को परमेश्वर आप आपकी पवित्रता में चलाइए प्रभु। வல்லமையை நீர் பொழிந்தருளுவீராக. हे परमेश्वर, ऐसे प्रकार के सामर्थ को आप ले लिए। உமது அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைவாய் காணப்படுவதாக. आपका अभिषेक हर एक जन पर बहुतायत से उंडेला जाने का, நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் कட்டப்படுவதாக. और उसके द्वारा आपके नाम की महिमा और आपका राज्य बांधा जाने का। நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. आप बढ़े और हम घटे, इस प्रकार का अनुग्रह हम पर कीजिए परमेश्वर। தாசனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. अनुवाद करने वाले आपके दास को आशीर्वादित कीजिए प्रभु। காணொளி மூலமா இந்த பிரசங்கத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. इस वीडियो के द्वारा जो जो लोग इस संदेश को सुन रहे हैं प्रभु, सारे लोगों को आप आशीर्वादित कीजिए। पिता कुमार परिशुद्धात्मा नामத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम उन्हें आशीर्वादित करते हैं। வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. उनके जीवन की व्याकुलता दूर हो जाए, उनके जीवन का डर दूर हो जाए, उनके जीवन की तकलीफें दूर हो जाए परमेश्वर। ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தின் வல்லமையினால் நிரப்புவீராக. विश्वास के सामर्थ्य है परमेश्वर ने भर दे खुदा। அதிகமாய் உங்கள் சமூகத்திலே ஆண்டவரே தன்னுடைய பரிசுத்தத்துக்காக செவிக்க நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. अधिकता से परमेश्वर आपकी उपस्थिति से जीवन की पवित्रता के लिए लोग प्रार्थना करने का, குடும்பத்துக்கு பரிசுத்தத்துக்காக செவிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. पवित्रता के परिवार की पवित्रता के लिए आपके सामने प्रार्थना करने का अनुग्रह दीजिए परमेश्वर। செவிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. हे परमेश्वर, बच्चों के लिए पवित्रता का जीवन जीने के लिए प्रार्थना करना है तो प्रभु अनुग्रह कीजिए। சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். आपकी उपस्थिति में समर्पण करता हूँ। என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னையும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள நீர் கிருபை செய்யும். मेरे जीवन में भी है परमेश्वर, मुझे भी पवित्र करने के लिए अनुग्रह कीजिए। பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொன்னீரேப்பா. जो पवित्र है और भी पवित्र बने, आपने कहा पिता। ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. हे परमेश्वर, आपकी उपस्थिति में ऐसे प्रकार के अनुग्रह से हमें भर दे। பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வாதத்தை செபிக்கிறோம். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हर एक जन को हम आशीर्वादित करते हैं, प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. यीशु मसीह के नाम से मांगते हैं हमारे जीवित प्रेमी पिता। ஆமென், आमेन, ஆமென். आमेन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबों को आशीर्वादित करें। தொடர்ந்து நீங்கள் காணொளியை பார்த்து கொண்டு வாங்க. लगातार आप वीडियो के संदेश को सुनते रहे। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप